ரஞ்சனி, உன்னை எம்டி கூப்பிடுறாரு. இன்டர்காம் தகவலை ஊழியர் ஒருவர் தெரிவிக்க ரஞ்சனி கணிப்பொறியிலிருந்து எழுந்தாள். கொஞ்சம் தண்ணீர் குடித்துவிட்டு எம்டியின் அறைக்குள் சென்றாள். உட்கார் ரஞ்சினி, உனக்கு ஒதுக்கப்பட்ட பணி எந்த நிலையில இருக்கு? முடிஞ்சிட்டுது சார், அவுட்புட் மட்டும்தான் பாக்கி. வெரி குட். உன்ன மாதிரி ஒரு திறமசாலி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஆனா அது நம்ம நிர்வாக இயந்திரத்துக்கு தெரியல. ரஞ்சினி புருவம் சுருங்க அவரை பார்த்தாள். சாரி ரஞ்சினி, உன்கிட்ட சொல்லவே கஷ்டமா இருக்கு. உனக்கு தெரியும், பொருளாதார வீழ்ச்சி, ரெசிஷன், இந்த வார்த்தை இந்த உலகத்தையே இப்ப நம்ம ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்குன்னு. நம்ம கம்பெனிக்கும் இது போதாத காலம்தான். இந்தியா முழுக்க மொத்தம் 2000 பேரை பணி நீக்கம் செய்தே ஆக வேண்டிய கட்டாயம் நிர்வாகத்துக்கு ஏற்பட்டிருக்கு. நம்ம ஆபீஸ்ல மொத்தம் 15 பேருக்கு பணி நீக்க உத்தரவு ஃபேக்ஸ்ல வந்திருக்கு. அதுல நீயும் ஒருத்தி. ரஞ்சினி அதிர்ந்தாள். விழிகள் மட்டும் அதிர்ச்சியை வெளிப்படுத்த அவள் உடல் கல்லாய் சமைந்திருந்தது. 6 மாசமோ 1 வருஷமோ இந்த நிலை சரியாயிடும்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. மனசு தளர விட வேண்டாம் ரஞ்சினி, இது தற்காலிக பணி நீக்கம் தான். மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். நான் உன் பெயரை தான் முதல்ல சிபாரிசு பண்ணுவேன். ரஞ்சனியால் எதுவும் பேச முடியவில்லை. 10 வருட சர்வீஸ் போட்டவங்களை கூட ரெசெஷன்ங்கிற பேர்ல கண்ணை மூடிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் 2 மாச ஊதியத்தை தர சொல்லியிருக்காங்க. அந்த வரைக்கும் நீ சந்தோஷப்படணும். நீ போயிட்டு இம்ரானை வர சொல்லு. அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன், சரியா? ரஞ்சினி எழுந்தாள். வேலை நீக்க உத்தரவை வாங்கி கொண்டு வெளியில் வந்தாள். அடுத்த அரை மணியில் வேலை இழந்த 15 பேரையும் மொத்த அலுவலகமும் சூழ்ந்து கொண்டு துக்கம் விசாரித்து ஆறுதலும் தைரியமும் சொல்லிற்று. தனக்கு அளிக்கப்பட்ட பணியில் ஒரு சிறு குறை கூட வைக்காமல் முடித்து கொடுத்துவிட்டு ரஞ்சனி வீட்டுக்கு கிளம்பும் போது மணி 7 கடந்திருந்தது. மொபைலில் வெங்கட்டிடமிருந்து 4-5 தவறவிட்ட அழைப்புகள் வந்திருந்தன. வேலை போய்விட்டது என்று போனில் சொல்லி அவனை திடீர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்க வேண்டாம் என்று தான் அந்த அழைப்புகளை அவள் எடுத்து பேசவில்லை. கல்யாணமாகி முழுதாய் 1 மாதம் கூட ஆகவில்லை. இந்த வேலையும் சம்பளமும் காரணமாகத்தான் கல்யாண மார்க்கெட்டில் அவளுக்கு ஒரு வரனை அம்மா அப்பாவால் தேடி பிடிக்க முடிந்தது. அவளையும் அண்ணன் ரகுவையும் அப்பா பாரபட்சமில்லாமல் படிக்க வைத்தார். ஏங்க, படிப்பு படிப்புன்னு படிப்புக்கே பணத்தை வாரி இறைச்சா நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க 4 காசு சேர்த்து வைக்க வேண்டாமா? அம்மா அடிக்கடி கவலைப்படுவாள். கல்வி தாண்டி செல்வம், என்னால முடிஞ்ச வரைக்கும் அதை வாரி வாரி என் பசங்களுக்கு கொடுப்பேன். அது அவங்கள காப்பாத்தும். எப்பவும் விழிப்போட வச்சிருக்கோம். எல்லாம் சரிதான், ஆனா என்னதான் படிச்சிருந்தாலும் ஒரு பொண்ணை யாரும் சும்மா கட்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்களே. ஒரு 10 பவுன் நகையாவது போட்டாதானே மதிப்பாங்க. என் பொண்ணே சொக்க தங்கண்டி. அவ இடம் என்ன 56 கிலோ தங்கம். கட்டிக்க போறவனுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. எப்படி அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? அவன் ஒரு நாள் வாசல்ல வந்து நிப்பான். உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க, பொன் பொருள் எதுவும் எனக்கு முக்கியமே இல்லைன்னு சொல்லுவான். நல்லா தான் கனவு காண்றீங்க, பலிச்சா சந்தோஷம்தான். பலிக்குதா இல்லையான்னு பாரு. மென்பொருள் துறையில் அவள் பொறியியல் பட்டப்படிப்பு 3ஆம் ஆண்டு முடிப்பதற்குள் வங்கியில் கல்வி கடன் கணிசமாய் ஏறி இருந்தது. ரகுவுக்கு மும்பையில் நல்ல வேலை கிடைத்த கையோடு கல்யாணமும் ஆயிற்று. காதல் கல்யாணம். ரேவதி நல்ல பெண். அப்பா சீர்சினத்தியை விட அவள் நற்குணம் பெரிதென்று சந்தோஷமாய் சம்மதித்து அதிக ஆடம்பரமின்றி எளிய முறையில் அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தார். ரஞ்சனியின் படிப்பு முடியும் சமயம் ரகுவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த சந்தோஷத்தோடு கூடுதல் சந்தோஷமாய் ரஞ்சனிக்கு இந்தியாவின் முன்னணி மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் நல்ல ஊதியத்தோடு வேலையும் கிடைத்தது. மொத்த குடும்பமும் சந்தோஷத்தில் திளைத்தது. யார் கண்பட்டதோ விதி தன் முதல் இடியை அவர்கள் தலையில் இறக்கியது. வேலை முடிந்து வீடு திரும்ப ரயில் நிலையத்தில் காத்திருந்த சமயம் இரும்பு அமர்வானில் சாதுவாக அமர்ந்திருந்த ஒரு மனிதன் திடீரென்று எழுந்து தனது இயந்திர துப்பாக்கியால் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக சுட ஆரம்பிக்க அப்பாவி பயணிகள் புழு பூச்சிகளைப் போல சுருண்டு விழுந்தார்கள். தீவிரவாதி ஒருவனால் சுடப்பட்டு நெஞ்சை பிடித்துக் கொண்டு கீழே விழுந்த ரகுவை தொலைக்காட்சி ஒன்று தனது செய்தியில் திரும்ப திரும்ப காட்டிய போது கூட அது ரகு என்று வீட்டில் யாருக்கும் தெரியவில்லை. அதன் பிறகுதான் போனில் தகவல் வர வீடு அலறியது. அம்மா மயங்கி விழ அப்பா இடிந்து போய் உட்கார்ந்தார். மும்பைக்கு போய் ரகுவின் முகத்தை கடைசியாய் பார்த்ததும் அடிவயிறு அலறியது. கருணை அடிப்படையில் அவன் பார்த்த கம்பெனி அன்னிக்கு வேலை தர முன்வந்தாலும் ஆங்கிலமும் ஹிந்தியும் தெரியாத அண்ணி பயந்தாள். மும்பையிலேயே தான் இருக்க விரும்பவில்லை என்றாள். அவளையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு அனைவரும் சென்னைக்கு வந்தார்கள். வெறும் BA டிகிரிக்கு நல்ல வேலை எதுவும் கிடைக்கவில்லை. சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் விற்பனை பெண் வேலை கிடைத்தது. கொடுக்கிற ஊதியத்திற்கு காலை 9 இரவு 9 வரை ஊழியம் செய்ய வேண்டியிருந்தது. கைப்பிள்ளைக்கு 2 வயது.
வயிற்று பிள்ளைக்கு 5 மாதம் என்ற நிலையில் அண்ணியால் முடியவில்லை. ரஞ்சனி தீர்மானமாக சொல்லிவிட்டாள் அண்ணி வேலைக்கு போக வேண்டாம் என்று. நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் அப்புறமா பாத்துக்கலாம் என்றார் அப்பாவும். அவளது பிறந்த வீட்டினர் வந்து தாங்கள் அவளை அழைத்து சென்று விடுவதாக கூறிய போது அப்பா மறுத்து விட்டார். அவ எங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, அவ இங்கே வாழ்வா, அவளை நாங்க நல்லபடியா பாத்துக்குவோம். சொன்னபடி அப்பாவும் அம்மாவும் அவளிடம் கலப்படமில்லாத பாசத்தை பொழிந்தார்கள். ஓய்வு பெற்ற அப்பா பேர குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக மீண்டும் வேலைக்கு போனார். ஏன்பா, நான் தான் நிறைய சம்பாதிக்கிறேனே, நீங்க எதுக்கு இந்த வயசுல கஷ்டப்படணும்? நான் சம்பாதிக்கிற 30,000 ரூபாய் நமக்கு போதாதான் என்ன? தாராளமா போதும்மா. மிஞ்சி போனா இன்னும் 1 வருஷம் உன் சம்பாத்தியத்தை நம்பி இருக்கலாம். கல்யாணமாயி நீ போயிட்டா அதுக்கப்புறம் உன் கையே எதிர்பார்த்து நின்னா நல்லாவா இருக்கும்? கல்யாணம் ஆனாலும் உங்களை காப்பாத்துற பொறுப்பு எனக்கு உண்டுப்பா. நடைமுறை வேறம்மா. நடக்கிறத பத்தி யோசிக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. வேலைக்கு போறது எனக்கு ஒன்னும் சுமை இல்ல. அப்பா அவள் வாயை அடைத்து விட்டார். அன்னிக்கு 2வதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ரகுவை நினைத்து கொண்டு ஒவ்வொருவரும் மற்றவருக்கு தெரியாமல் அழுதார்கள். இந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவளாகும் போது இந்த உலகத்திலே தீவிரவாதமே இருக்கக்கூடாது. மனுஷங்களோட பாஷை அன்பு மட்டும்தான் இருக்கணும். அப்பா குரல் நடுங்க வேண்டிக் கொண்டார். குழந்தைகளின் சிரிப்பிலும் குறும்பிலும் வீட்டில் படர்ந்திருந்த துக்கம் மெல்ல கரைந்தது. இந்த நிலையில்தான் அப்பா ரஞ்சனிக்கு வரன் பார்க்க துவங்கினார். அவளை விட 5,000 சம்பளம் குறைவாய் வாங்கியவன் கூட 50 பவுன் நகையும் ஸ்கூட்டரும் லட்சங்களில் வரதட்சணையும் கேட்டான். நான் அப்பவே சொல்லல, என்னதான் படிக்க வச்சாலும் சம்பாதிச்சாலும் ஒரு பொண்ணை எவனும் சும்மா கட்டிக்க மாட்டான்னு. கால் காசு சம்பாதிச்சாலும் தன்னை ஆம்பளைன்னு அகங்காரமா சொல்லிக்குவான். அப்படிப்பட்ட ஆம்பளை எனக்கு வேண்டாம். எங்க அப்பா மாதிரி ஒரு நல்லவன் வர வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். கதையில தான் இதெல்லாம் நடக்கும், நிஜத்திலேயே நடக்கும், அப்பா நம்பிக்கையோடு சொன்னார். திருமண விளம்பரம் செய்யும் பிரபல பத்திரிகை ஒன்றில் விளம்பரம் கொடுத்து வைத்தார். 2 வாரம் கழித்து அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. சார், நாங்க உங்க விளம்பரம் பார்த்தோம், அது சம்பந்தமா உங்களை சந்திச்சு பேச வரலாமா? நீங்க யார் பேசுறீங்க? நான் பையனோட அப்பா. ரொம்ப சந்தோஷம். உங்க பையன் என்ன படிச்சிருக்காரு? எங்க வேலையா இருக்கிறாரு? பையனும் மென்பொருள் இன்ஜினியரா தான் இருக்கிறான். உங்க பொண்ணு எவ்வளவு சம்பாதிக்கிறா? 40,000. ஐடி மத்த படிப்பெல்லாம் போக 30,000 கையில கொண்டு வரா. மத்த விஷயங்களை நாங்க நேர்ல வந்து பேசுறோம், வாங்க. 2 நாள் கழித்து பையனின் அப்பாவும் அம்மாவும் மட்டும் வந்தார்கள். பையனின் புகைப்படத்தை காட்டினார்கள். பையன் நன்றாகவே இருந்தான். அப்பா ஒளிவு மறைவின்றி பளிச்சென்று தன் நிலையை விளக்கினார். நான் சாதாரண அரசாங்க உத்தியோகஸ்தன். என் வருமானத்துல பாதிய பசங்க படிப்புக்கு தான் செலவழிச்சேன். 2 பேரையும் கணக்கு பார்க்காம அவங்க ஆசைப்பட்ட படிப்பை படிக்க வச்சேன். என் ஒருத்த வருமானத்துல என்னால அவ்வளவுதான் முடிஞ்சது. நான் குடியிருக்கிற வீடு கூட வாடகை தான். பசங்களுக்கு கல்வி செல்வத்தை தவிர வேற செல்வம் எதுவுமே சேர்த்து வைக்க என் வருமானம் இடம் தரல. ஏதோ இழுத்து பிடிச்சு சேமிச்சதுனால ஒரு 10 பவுன் நகை வாங்கி வச்சிருக்கேன். ஆடம்பரமா கல்யாணம் செஞ்சு கொடுக்கவும் என்னால முடியாது. எளிமையா கல்யாணம் செஞ்சு குறைவில்லாம விருந்து போட முடியும். என் பொண்ணோட படிப்பும் குணமும் அவ சம்பாத்தியமும் தான் நான் உங்களுக்கு தரப்போற சீர்வரிசை. பரவாயில்ல, இது போதும்னு உங்களுக்கு தோணுனா நாம மேற்கொண்டு பேசலாம். உங்க எதிர்பார்ப்புக்கு நான் இல்லைன்னு நினைச்சா ஒரு நண்பரா காஃபி சாப்பிட்டுட்டு கை குலுக்கிட்டு சிநேகிதத்தோட நீங்க விட பெத்துக்கலாம். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பளிச்சுன்னு பேசுறீங்க. நாங்களும் உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் தான். என் பையனை கலந்து பேசிட்டு அவனோட சீக்கிரமே பொண்ணு பார்க்க வரோம். அவர் கை கூப்பி விட்டு கிளம்பினார். ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையோடு மீண்டும் வந்தார்கள். ஆடம்பர கல்யாணத்துல எங்களுக்கும் விருப்பம் இல்ல. கோயில்ல கல்யாணம், உறவுகள், நெருங்கின நண்பர்களுக்கு மட்டும் எளிமையா ஒரு வரவேற்பு. இலை முழுக்க ஏகப்பட்ட ஐட்டம் வச்சு திணறடிச்சு வீணடிக்காம ஒரு விருந்து. மத்தபடி எங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு ஏதும் இல்ல. உங்க பொண்ணுக்கு உங்களால முடிஞ்சதா ஆசையா செய்யுங்க. வரதட்சணை, சீர்வரிசை இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வீட்டு கல்யாண அகதியில வேண்டவே வேண்டாம். அப்பா முகம் மலர்ந்தார். அம்மா இது கனவா நனவா என்று கிள்ளி பார்த்து கொண்டாள். பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்காம நாம மட்டும் பேசிட்டு இருந்தா எப்படி? அவங்க தனியா பேசிக்கணும்னா பேசிக்கிட்டோம். ரஞ்சனி பையனோடு பேசினாள். தன்னை பற்றி சொன்னாள். அவனை பற்றி கேட்டறிந்தாள். பரஸ்பரம் மின்னஞ்சல் முகவரிகளை கொடுத்து கொண்டார்கள். மின்னஞ்சல் மூலம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள். கல்யாணம் எளிமையா நடந்தாலும் எவ்வித பிரச்சனைகளும் இன்றி மிக இனிமையாக மறக்க முடியாததாய் நடந்தது. வெங்கட் அதிகம் பேசுகிற ரகம் அல்ல. தன் ஆசைகளையும் கனவுகளையும் ரஞ்சனியிடம் அடுத்த 1 வாரத்தில் அவ்வப்போது சொன்னான். என் முதல் லட்சியம் ஒரு வீடு. அது என் கனவு வீடா இருக்கும். இந்த பிளாட் சிஸ்டம் எல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல. தனி வீடு, ஒரு குட்டி மாளிகை, சகல வசதியோடையும் ஊருக்கு வெளியில தான் நம்ம கட்ட முடியும். அங்கிருந்து வேலைக்கு வந்துட்டு போக நம்ம 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு காரு. அடே அப்பா, பெரிய ஆசையாத்தான் இருக்கு. ஆனா நாம எப்போ அவ்வளோ பணம் சேர்த்து? கனவு காணணும் ரஞ்சனி. ஏன் நம்மளால முடியாதா?
நம்ம 2 பேர் சம்பளமும் சேர்ந்தா மாசம் 60,000. இதுல வீட்டு செலவுகளை 20,000த்துல முடிச்சிட்டா மிச்சம் சொலையா 40,000. பேங்க் லோன் எடுப்போம். நம்ம சம்பளமும் நிச்சயமா அதிகமாகும். நம்ம கனவும் நனவாகும். 10 வருஷத்துல கஷ்டப்படாம கடனை அடைச்சிட முடியும். என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது? நல்ல லட்சியம்தான். அதே நேரம் அகல கால் வைக்காம நம்ம சக்திக்கு ஏத்தாற் போல செய்வோம். பின்ன அத பத்தி நீ பயப்பட வேண்டாம். நான் பல விஷயங்களையும் யோசிச்சு ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன். பால் ஆறி போகுது, தரட்டுமா? அவள் பால் செம்பை பார்த்தபடி கேட்டாள். ஓ, இது நம்ம முதலிரவு இல்ல, மறந்தே போச்சு. அவன் சிரித்தான். அது சரி. அவள் பாலை ஊற்றி கொடுத்தாள். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? அவள் கேட்டதும் அவன் சற்றே தயங்கிவிட்டு தொடர்ந்தான். கல்யாணம் முடிஞ்ச 10வது மாசம் எல்லாரையும் போல நாம குழந்தை பெத்துக்கலாமா? இல்ல ஒரு அழகான வீடு கட்டிட்டு நம்ம குழந்தைய அங்க வரவேற்போமா? நீ என்ன சொல்ற? நீங்க முடிவெடுத்த அப்புறம் நான் என்ன சொல்றது? இல்ல, உனக்கு வேணும்னா நாம பெத்துப்போம். குழந்தை பெத்துக்கிறதுல மட்டும் அபிப்பிராய பேதம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்க ஆசைப்படியே நடக்கட்டும். அவன் முகம் மலர்ந்தான். தன் விருப்பங்களுக்கு ஒத்துப்போகிற மனைவியை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினான். அவளுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன சுற்றுலட்சிகள் செய்தான். மாமியார் பெற்ற பெண்ணை விட அதிகம் பாசம் காட்டினாள். நாள் முழுக்க உழைச்சிட்டு வர, வீட்டுக்கு வந்ததும் எதுக்கு வேலை செய்யற? நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ, நான் எல்லாம் பாத்துக்கிறேன் என்றவள் அவளை ஒரு வேலையும் செய்ய விடவில்லை. 2 மாதத்தில் வங்கியில் வீட்டு கடன் கையெழுத்தாயிற்று. ஒரு நல்ல நாள் பார்த்து பூமி பூஜை போட்டு வீட்டு கட்டுமான வேலைகளை துவக்கினார்கள். வேலை ஆரம்பித்த 10 நாளிலேயே சிமெண்ட் விலையும் மண் விலையும் உயர்ந்தது. அடுத்து கம்பி ஜல்லி என்று ஒவ்வொன்றாய் விலை ஏற முழி பிதுங்கியது. வாங்கிய கடனில் 60% வேலைகள் தான் முடிந்திருக்க வேறு வழியின்றி மேலும் கடன் வாங்கினார்கள். அவனுடைய ஊதியம் முழுக்க கடனுக்கு செல்ல அவளுடைய ஊதியம் வீட்டு செலவுக்கு ஈடு கொடுத்தது. அசையும் யானையை விட அசையா வீடு அதிகம் தின்றது. மாதம் ஒரு செலவு புதிதாய் வந்து பணப்பெட்டியை காலி செய்தது. அதே நேரம் அழகாய் வளர்ந்து கொண்டிருந்த தன் கனவு இல்லத்தை இழைத்து இழைத்து கட்டியிருந்தான் வெங்கட். முழு வீடும் முடிந்த பிறகு பார்க்க பார்க்க மனதை கொள்ளை கொண்டது. பளியிரட்ட கிரானைட் கற்களின் பளபளப்பும் நேர்த்தியும் வீட்டின் உள் அலங்காரங்களும் இதுவரை பட்ட கஷ்டம் வீண் போகவில்லை என கூறினர். அப்பாவின் வீடு என்பது மிக சாதாரண நடுத்தர வர்க்கத்து வீடுதான். வாயை கட்டி வயிற்றை கட்டித்தான் அந்த வீட்டை கட்டினார் அப்பா. 500 சதுர அடியில் ஒரு ஹால், ஒரு படுக்கை அறை, ஒரு சமையல் கட்டு மட்டும்தான். அதற்கு வெள்ளை அடிக்க கூட முடியாமல் அப்பா திணறுவார். பையன் பெண்ணின் படிப்பை விட வேறு எதுவும் முக்கியமில்லை. அவருக்கு வீடு அழகா இருப்பது முக்கியமில்லை. அது எப்படி இருந்தாலும் அங்கே சந்தோஷமும் அன்பும் நிறைந்திருக்க வேண்டும். அந்த வரையில் நம் வீடு ரொம்ப ரொம்ப அழகான வீடுதான் என்பார் அடிக்கடி. அத்தகைய சாதாரண வீட்டில் இருந்து வந்த தான் இப்படி ஒரு வீட்டில் வாழ்வோம் என அவள் கனவு கண்டதில்லை. அப்பா இந்த வீட்டை பார்த்தால் நிச்சயம் மகிழ்ந்து போவார். பெண்ணை மருமகன் எவ்வளவு நன்றாய் வைத்துக் கொண்டு இருக்கிறான் என பார்த்து பூரித்து போவார். அவரது சந்தோஷத்தை சீக்கிரமே காண வேண்டும் என்றுதான் அதிக நாள் தள்ளாமல் செலவோடு செலவாக கிரகப்பிரவேசத்திற்கு கூட நாள் குறித்தாயிற்று. இந்த நிலையில் வேலை போய்விட்டது என்று சொன்னால் ஆடி போய்விடுவான் வெங்கட். இப்படி எப்படி எதை சொல்லப் போகிறோம்? கவலையோடு சென்றாள் அவள். வெங்கட்டும் மாமியாரும் அவளை காணாத பதற்றத்தோடு வாசலிலேயே காத்திருந்தார்கள். இரவு விளக்கின் மிக மெல்லிய ஒளி படர்ந்திருக்க கண்மூடி படுத்திருந்த ரஞ்சனியின் அருகில் அமர்ந்தான் வெங்கட். வேலை அதிகம் ஆபீஸ்ல, ரொம்ப சோர்வா தெரியற? பரிவோடு அவள் முதுகை தடவியபடி கேட்டான். அவசர வேலை, தலைவலி வேற. ஒரு நாள் வீணா வேணா விடுப்பு எடுத்துக்கிட்டு வீட்டுல ஓய்வா இருக்கலாம்ல. இனி ஓய்வுதானே? அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டாள். வேலை போன விஷயத்தை எப்படி சொல்வது என யோசித்தாள். வாசலில் கவலையோடு நின்றிருந்தவர்களிடம் வந்ததும் வராததுமாக இதை சொல்லி அவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்க அவள் மனது இடம் தரவில்லை. மாமியார் ஆறி போயிருந்த உணவை மைக்ரோவேவில் சுட வைத்து கொடுத்தாள். உணவு சுவையாக இருந்தாலும் இறங்கவில்லை. பசி இல்லை என்று மிக குறைவாகவே சாப்பிட்டு விட்டு வந்து படுத்து விட்டாள். அவர்கள் ஒன்றும் சொல்ல போவதில்லை. இந்த வேலை போனால் என்ன, வேறு வேலை தேடிக்கொண்டால் போயிற்று என்று அவளை அணைத்துக் கொண்டு ஆறுதல் தான் சொல்வார்கள். ஆனாலும் கூட சொல்வதற்கு மனம் தயங்கியது. நிச்சயம் விழி புதுங்கும். வீடு கட்டி கிரகப்பிரவேசத்திற்கு நாள் குறித்திருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சம்பளம் இல்லை என்றால் பாவம் வெங்கட் என்னதான் செய்வான்? வங்கி வட்டி கட்ட முடியாமல் போனால் அது மலை மாதிரி சேர்ந்து கொண்டே அல்லவா இருக்கும். வேறு வேலை கிடைக்கும் வரை சமாளிக்க முடியுமா? அப்பாவிடம் கேட்டால் ஏதாவது வழி சொல்வாரா? அவரிடம் பேசினாலே மனதுக்கு தெம்பாக இருக்கும் என்று தோன்றியது. அவரை பார்த்துவிட்டு வந்த பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்ற முடிவோடு தூங்கி போனாள். மறுநாள் வழக்கம் போல அலுவலகம் செல்லும் நேரத்துக்கு கிளம்பியவள் நேராக பிறந்த வீட்டுக்கு பஸ் ஏறினாள். வேலைக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்த அப்பா அவளை கண்டதும் வியப்போடு நின்றார். என்னம்மா திடீர்னு வந்து இனிய அதிர்ச்சி எல்லாம் கொடுக்குற?
அப்பாவின் குரல் கேட்டு உள்ளே இருந்து வந்த அண்ணி அவளை கண்டதும் முகமலர வந்து கையை பிடித்துக் கொண்டாள். குழந்தைகள் ஓடி வந்து காலை கட்டி கொண்டார்கள். அம்மாவின் முகத்தில் 1000 வாட்ஸ் பிரகாசம். நீ மட்டும்தான் வந்தியா? மாப்பிள வரலையா? ஆபீஸ் போலியா? லீவா? இல்லம்மா, சும்மா உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணித்து. 1 மணி நேரம் லேட்டா போலான்னு. நீ போய் காஃபி கொண்டா அவளுக்கு. அப்பா அண்ணியிடம் சொன்னார். எனக்கு டிஃபன் எடுத்து வை என்று அம்மாவையும் அனுப்பிவிட்டு ரஞ்சனியை பார்த்தார். என்னம்மா விஷயம்? என்கிட்ட ஏதாவது கேட்கணும் தானே வந்திருக்க? அவள் வியப்போடு அவரை பார்த்தாள். உன் முகத்துல ஏதோ ஒரு குழப்பம். தவிர இந்த நேரத்துக்கு நீ வரமாட்ட, காரணம் இல்லாம. அதுவும் தவிர தனியா வந்திருக்க. அப்படி என்னம்மா உனக்கு பிரச்சனை? உங்களோட கொஞ்சம் பேசணும்பா. டிஃபன் சாப்பிடு, 2 பேருமே கிளம்பிடுவோம், பேசிக்கிட்டே போலாம். அவள் தலையசைத்தாள். புறப்படும் வரை எல்லோருடனும் சிரித்து பேசினாள். 3/4 மணி கழித்து அப்பாவும் அவளும் கிளம்பினார்கள். இப்ப சொல்லுமா. தெருமுனையை தாண்டியதும் கேட்டார் அவர். உங்ககிட்ட தான்ப்பா முதல்ல சொல்றேன். எனக்கு வேலை போயிடுச்சு. என்னம்மா சொல்ற? பொருளாதார வீழ்ச்சிப்பா. என்னோட சேர்த்து நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பிடுச்சு எங்க நிர்வாகம். இதை எப்படி வெங்கட்டிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஏன், என்ன தயக்கம்? உலகம் முழுக்க இப்ப ரொம்ப பிரபலமான வார்த்தை தானே ரெசிஷன். உன் தப்பு என்ன இதுல இருக்கு? தப்பு இல்லதான், வேலை போயிடுச்சுன்னு சொன்னா அவர் ஒன்னும் சொல்ல போறதில்ல. ஆனா என் சம்பளத்தை நம்பி நிறைய கடனை வாங்கி கணக்கு போட்டு வச்சிருக்கிறாருப்பா. அதுக்கு என்னம்மா, வேற வேலை கிடைச்சிட்டா எல்லாம் சரியாயிட போகுது. தற்காலிகமா தானே இப்போ வீட்டுல இருக்க போற. உன் திறமைக்கும் படிப்புக்கும் சீக்கிரமே இன்னொரு நல்ல வேலை கிடைச்சிடும் பாரு. அதுவும் கஷ்டம்தான்ப்பா. எல்லா இடத்துலயும் இதே ரெசெஷன் பிரச்சனை தானே. அப்படியே வேலை கிடைச்சாலும் மிஞ்சி மிஞ்சி போனா 10,000 சம்பளத்துல கிடைச்சா அதிகம். அது பத்தாதுப்பா. அதான் எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. வாழ்க்கைன்னா அலை அலையா பிரச்சனைகள் ஆளை முழுங்குற மாதிரி வந்து காலை தொட்டுட்டு போயிட்டு தான் இருக்கும். அலைய பார்த்து பயந்தோம்னா கடலோட சுகத்தை அனுபவிக்க முடியாதுமா. வாழ்க்கையோட சுவாரஸ்யமே இந்த மாதிரி சின்னதும் பெருசுமான பிரச்சனைகளை கடந்து வரதுல தானே இருக்கு. கடன் பட்டார் நெஞ்சம் கலங்கினார் போலங்கிற வார்த்தைக்கு இப்பதான் அனுபவபூர்வமா அர்த்தம் புரியுதுப்பா. அப்படி ஒண்ணும் நீ கலங்க வேண்டாம் மகளே. கஷ்டம் வரும்போதுதான் தைரியமா இருக்கணும். உனக்கு மட்டும்தான் கஷ்டமா? உன் புருஷனுக்கும் இல்லையா? அவரும் உன் மாமியாரும் நல்லவங்கம்மா. அவங்க கிட்ட உடனே நீ சொல்லி இருந்திருக்கணும். நிச்சயம் உனக்கு ஆறுதல் சொல்லி நம்பிக்கை கொடுத்திருப்பாங்க. நீ உடனே மாப்பிள்ளைட்ட பேசு. 1 வாரம் தீவிரமா வேலை தேடினா உன் அதிர்ஷ்டம். இதை விட நிறைய சம்பளத்தோட இன்னும் நல்ல வேலை கூட கிடைக்கலாம். கஷ்டத்தை கொடுத்துதான் கடவுள் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துவான். அப்பா பேச பேச மனபாரம் சற்றே குறைந்தது. அவர் சொல்வது போல் வேலை போனது கஷ்டம்தான். செலவுகளை இழுத்து பிடித்து சமாளிக்க வேண்டும். வெங்கட்டும் அவன் தாயும் இதை புரிந்து கொள்வார்கள். நிச்சயம் வேறு வேலை கிடைக்கும் வரை அவளுக்கு நம்பிக்கை அளித்துக் கொண்டே இருப்பார்கள். நேராக அலுவலகத்துக்கு போனால் ரிசப்ஷனில் தகவல் சொல்லிவிட்டு அமர்ந்து சற்று நேரத்தில் ஓடி வந்தான் அவன். முகத்தில் என்னவோ ஏதோ என்ற பதட்டம் படர்ந்திருந்தது. என்னாச்சு? ஆபீஸ் போல என்ன விஷயம் என்றான். நேத்தே உங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயத்த இப்பவாது சொல்லிடணும் தான் நான் இங்கேயே வந்துட்டேன். அப்படி என்ன தலை போற அவசரம்? ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்து சொல்ற அளவுக்கு? அவன் லேசாய் புன்னகைத்தான். ஆபீஸ் விஷயம்தான். ஏன், ஆபீஸுக்கு என்ன? ரெசெஷன்ல எனக்கு வேலை போயிடுச்சு. வெங்கட் அதிர்ந்தான். அவளையே பார்த்தான். என்ன சொல்ற? நேத்து மட்டும் 100 பேரை அனுப்பிட்டாங்க. வெங்கட் சோர்ந்தார் போல் சோஃபாவில் அமர்ந்தான். அவன் கனவுகள் எல்லாம் கண்ணுக்குள் கண்ணாமூச்சி ஆடின. கிரகப்பிரவேச செலவும் வங்கி கடன் வட்டியும் பிசாசுகளாய் பயமுறுத்தின. ரஞ்சனி அவனை கவலையோடு பார்த்தாள். பாவமாக இருந்தது அவனை பார்க்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வேற வேலை ஏதாவது கிடைச்சிரும். கொஞ்ச நாள்னா எவ்வளோ? 1-2 வாரம், மிஞ்சி போனா 1 மாசம். கிடைக்கலன்னா நம்ம குடி மூழ்கிடும் ரஞ்சினி. பேங்க் ஆளு வீட்டு வாசல்ல நின்னு கத்துவான். உண்மையை சொல்லி நம்ம நிலைய புரிய வைப்போம். சரி, நீ கிளம்பு. எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சாரி, நான் இப்ப வந்து சொல்லியிருக்க கூடாது. 6 அவர் ராத்திரி சொல்லியிருக்கணும். அவன் மௌனமாய் கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே போனான். மாமியார் அதற்கு மேல் ஆடி போனாள். தலையில் இடி விழுந்து விட்டார் போல உட்கார்ந்து கொண்டாள். அன்றிரவு யாரும் யாரோடும் பேசவில்லை. நிசப்தம் வெகு நாராசமாய் வீட்டை நிறைத்திருந்தது. வேலை போனது வருத்தத்துக்குரியதுதான். ஆனால் எதற்காக இப்படி மரண வீடு மாதிரி துக்கம் பாராட்டுகிறார்கள் அவர்கள் இருவரும் என்று புரியவில்லை ரஞ்சனிக்கு. வெங்கட்டின் மூடை மாற்றலாம் என்ற எண்ணத்தோடு இரவு அவன் மீது கை போட்டு அணைத்தாற்போல் படுத்தவளது கையை மெல்ல ஒதுக்கிவிட்டு புரண்டு படுத்தான். என்ன வெங்கட், வேலை தானே போச்சு, வாழ்க்கையே போயிட்டாப்புல இடிஞ்சு போயிட்டீங்க. நான் தான் வேற வேலை தேடிக்கிறேன்னு சொல்றேன்ல. அவன் பதில் சொல்லவில்லை. இங்க பாருங்களேன். ஷட்டப். கொஞ்ச நாளை பேசாம இருக்கியா? அவள் திகைத்து போனாள். சட்டென்று நகர்ந்து அவனை கலவரமாக பார்த்தாள்.
என்னாச்சு வெங்கட்? ஏன் இவ்ளோ கோவம்? நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? நீ ஒரு தப்பும் பண்ணல, நான் தான் பண்ணிட்டேன். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் கல்யாணம் பண்ணதே தப்புதான். அவன் அதற்கு மேல் பேச விரும்பாதவனாக விளக்கை அணைத்துவிட்டு எதிர்ப்புறம் திரும்பி படுக்க அவள் திகைத்துப் போனாள். அடுத்த நாள் அதைவிட கொடுமையாக இருந்தது. திருமணமானதிலிருந்து இன்றுதான் முதன் முதலில் காலில் சக்கரமில்லாமல் வீட்டில் இருக்கிறாள். காலை 8 மணிக்கு டிஃபனை விழுங்கிவிட்டு கிளம்பினால் வீடு திரும்ப இரவு 7, 7:30 ஆகிவிடும். சனிக்கிழமை கூட ஏதாவது அவசர வேலை வந்துவிடும். ஆக ஞாயிறு ஒரு நாள் தான் வீட்டில் இருப்பாள். அன்றைக்கு மாமியாருக்கு விடுமுறை கொடுத்துவிட்டு சமையல் பொறுப்பிலிருந்து வீடு சுத்தம் செய்வது வரை சகல பொறுப்பையும் அவள் ஏற்றுக்கொள்வாள். கண் மூடி திறப்பதற்குள் ஞாயிறு கரைந்துவிடும். அப்படி ஓடிய ஓட்டம் ரெசெஷன் என்ற வார்த்தையால் ஒரே க்ஷணத்தில் நின்று போக நாள் முழுவதும் வீட்டில் இருந்து என்ன செய்ய போகிறோம் என்ற மலைப்பை ஏற்படுத்தியது. காலையில் எழுந்து சமையல் கட்டுக்கு வந்தவளிடம் மாமியார் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நீங்க போங்க அத்தை, நான் சமையல் பண்ணிடுறேன், வீட்டுல தானே இருக்க போறேன். கொஞ்ச நாளைக்கு நீங்க சமையல் கட்டு பக்கமே வராம ஓய்வெடுங்க. கொஞ்ச நாள்னா எவ்வளவு நாள் சமைக்க போற ரஞ்சினி? மாமியார் சாதாரணமாக கேட்டாளா, குதர்க்கமாக கேட்டாளா என புரியாமல் அவளை பார்த்தாள் ரஞ்சினி. அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சமைக்கிறேன், புன்னகைத்தபடி சொன்னாள். ஒரு வாரத்துல வேலை தேடிக்குவியா? நாளைக்கே கிடைச்சாலும் கிடைக்கலாம், 4 மாசம் ஆனாலும் ஆகலாம். நம்ம கையிலயா இருக்கு? ஒரு நம்பிக்கையில தான் கொஞ்ச நாள்ல கிடைச்சிரும்னு சொல்றேன். இன்னும் 1 மாசத்துல நீ ஒரு வேலை தேடிக்காட்டி நம்ம குடியே முழுகிடும். எனக்கும் கஷ்டம் புரியுது அத்தை. ஆனா நான் என்ன செய்யட்டும்? ரெசெஷனுக்கு நான் காரணம் இல்ல. ஆனா அதுக்கு பலியான எத்தனையோ லட்சம் பேர்ல நானும் ஒருத்தி ஆயிட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிற கவலையில தான் சொல்றேன். பேங்க் ஆளுங்க வீட்டு வாசலுக்கு வந்து பணம் கேட்டு நிக்காம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கும் இருக்கு. கண்டிப்பா இன்னையில இருந்து நான் வேலை தேடி அலையறதா இருக்கேன். இந்த அளவுக்கு சம்பளத்தோட இந்த ரெசெஷன் நேரத்துல வேலை கிடைக்கிறது கஷ்டம்தான்னாலும் நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிறேன். ரஞ்சனி மாமியாரை சமாதானப்படுத்தினாள். சொன்னபடி வெங்கட் அலுவலகம் கிளம்பி சென்றதும் கணிப்பொறியை திறந்து வலைத்தளம் மூலம் பல நிறுவனங்களுக்கும் விண்ணப்பங்கள் அனுப்பினாள். தவிர நாளிதழ்களை புரட்டி அதில் வந்திருந்த விளம்பரங்களையும் பார்த்து விலாசம் குறித்து கொண்டு விண்ணப்பங்களை தயாரித்து எடுத்துக்கொண்டு நேரிலேயே சென்று பேசினாள். இன்னும் 1 வருஷம் காத்திருந்தா எங்க கம்பெனில உங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். பெரும்பாலான கம்பெனிகளில் கூறப்பட்ட சர்க்கரை தடவிய வார்த்தைகள் இவை. அவள் மாமியாரிடம் சொன்னபடி 4 நாட்களிலோ அல்லது 1 மாதத்திற்குள்ளோ அவளுக்கு நல்ல வேலை ஒன்று கிடைத்திருந்தால் இந்த கதை எழுத வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. கிடைத்த வேலையெல்லாம் 8000, 10,000 ஊதியம் உள்ளதாகவே இருந்தது. அதுவும் ஊருக்கு வெளியில் எங்கோ ஒரு மூலையில் இருந்தது அந்த அலுவலகம். ஒன்றை பார்த்தால் ஒன்று சரியில்லை என்று ஒவ்வொரு வேலையாய் கழித்து கட்ட மிஞ்சினது ஒன்றுமே இல்லை. 1 மாதம் ஓடியிருந்தது. இந்த 30 நாளில் அவளது கால் செருப்பு தேய்ந்து போயிருந்தது. மெல்லிய சோர்வு முகத்தில் படர்ந்திருந்தது. மாமியாரின் மௌனமும் புருஷனின் முகமும் பயமுறுத்துவதாக இருந்தது. எந்த தவறும் செய்யாவிட்டாலும் ஒரு குற்றவாளியைப் போல் அவளை அவர்கள் பார்த்தது வேதனை ஏற்படுத்தியது. 1 மாத வட்டி கட்டப்படவில்லை என்றதும் வங்கியிலிருந்து வட்டியை உடனடியாக கட்டும்படி அறிவுறுத்தி நோட்டீஸ் வந்தது. அது வந்த அன்றுதான் வீட்டில் மௌனம் முதல் முறையாக உடைந்து வெடித்தது. வேலை தேடி அலைந்துவிட்டு அவள் வீட்டுக்கு திரும்பிய போது உள்ளே வெங்கட் அம்மாவிடம் பொறுமிக் கொண்டிருந்தான். நாம தப்பு பண்ணிட்டோம்னு தோணுது. அவ சம்பளம் மட்டும் போதும்னு நாம கணக்கு போட்டது பெரிய தப்பு. என் தகுதிக்கு வரதட்சணையா ஒரு சில லட்சம் கூட தரதுக்கு கூட பல பேர் தயாராக இருந்தாங்க. ஆனா பொண்ணுக்கு வேலைன்னு எதுவும் இல்ல. அதோட ஒப்பிட்டா ஒரு ஆயுள் முழுக்க இந்த பொண்ணு எவ்வளவு லட்சம் சம்பளமா கொண்டு வருவான்னு கணக்கு போட்டுதான் சீர்சனத்தின் கூட எதுவுமே கேட்காம பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டோம். இப்ப பாரு, அதுவும் இல்ல இதுவும் இல்லன்னு ஆயிடுச்சு. போன மாசம் எங்க ஆபீஸ்ல ஒருத்தனுக்கு கல்யாணம். சாதாரண போஸ்ட்ல வெறும் 15,000 சம்பாதிக்கிறான். அதுக்கே 75 சவரன் நகையும் கிலோ கணக்குல வெள்ளியும் ஸ்கூட்டர் என்ன கட்டிலு பீரோ என்னன்னு எல்லாம் கொடுத்து படு கிராண்டா கல்யாணம் பண்ணிருக்காங்க பொண்ணு வீட்டுல. தவிர ஊர்ல 2 ஏக்கர் விவசாய நிலம் வேற இவன் பேருக்கு எழுதி வச்சிருக்கிறாங்களாம். எல்லாத்துக்கும் ஒரு மச்சம் வேணுமா, நாம ஏமாந்துட்டோம். வெங்கட்டின் புலம்பல் காதில் விழ நொறுங்கி போனாள் ரஞ்சினி. உள்ளே போக கூட கால் கூசியது. இத்தனை நாள் அவர்கள் அன்பு காட்டியதெல்லாம் அவளுடைய மாத சம்பளத்துக்காகவா? அது அவள் மீது காட்டப்பட்ட அன்பில்லையா? உதட்டை அழுந்த கடித்து அழுகையை அடக்கி கொண்டாள் அவள். உண்மையில் ஏமாந்தது தானா அவர்களா என்ற கேள்வி எழும்பியது. மெல்லிய பெருமூச்சு வெளிப்பட சற்று பொறுத்து உள்ளே போனாள். அவளை கண்டதும் அவர்கள் முகம் சற்றே மாறியது. தங்கள் பேச்சு அவள் காதில் விழுந்திருக்குமோ என்ற குறுகுறுப்போடு அவளை பார்த்தார்கள். டிஃபன் என்ன பண்ணட்டும்? எதுவுமே தெரியாதது போல் மாமியாரிடம் கேட்டபடி அடுக்கலைக்கு போனாள்.
அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். டிஃபன் இருக்கட்டும், அதான் வேலைக்கு வயித்துல போட்டுக்கிட்டு தானே இருக்கோம். இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லு முதல்ல. அவன் வங்கி கடிதத்தை நீட்டினான். அவள் அதை படித்துவிட்டு அவனை பரிதாபமாக பார்த்தாள். பேங்க் மேனேஜரை போய் பார்த்து நம்ம நிலைமையை சொல்லி அவகாசம் கேட்கலாமா? நான் ஏற்கனவே போய் பார்த்தாச்சு. அது உங்க பிரச்சனை. வாங்கின கடனுக்கு வட்டி கட்டித்தான் ஆகணும்னு உறுதியா சொல்லிட்டாரு. நான் என் நகைகளை தந்துடுறேன். அதை வித்தோ அடமானம் வச்சோ இந்த மாசம் கட்ட வேண்டிய பணத்தை கட்டிடுவோம். ஆமா, உங்க அப்பா 100 சவரன் நகை போட்டாரு பாரு. வெங்கட் அலட்சியமாக சொல்ல அவள் அதிர்ந்து போனாள். அவனையே உற்று பார்த்தாள். எதுவுமே வேணான்னு சொல்லித்தானே நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. எங்க அப்பா தன்னோட நிலைய தெளிவா சொல்லித்தானே உங்க சம்மதத்தை கேட்டாரு. இப்ப இப்படி சொல்றீங்க. என்ன செய்ய, ஏதோ ஒரு கணக்கு போட்டு நான் ஏமாந்துட்டேன். உங்க கணக்கை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்களா உங்களை ஏமாத்தணும்? சரி, நீங்கள்லாம் உத்தமர்கள் தான், நான் தான் ஏமாளி. போதுமா? ப்ளீஸ் வெங்கட், கஷ்டம் வரும்போதுதான் நாம நிதானமா இருக்கணும், விவேகமா சிந்திக்கணும். சோ நான் நிதானமா இல்ல, குடிச்சிட்டு பேசுறேன்னு சொல்றேன். எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன செய்ய? இந்த மாச வட்டிக்கு நகையை தரேன். அடுத்த மாசத்துக்குள்ள எப்படியாவது ஒரு வேலையை தேடிக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்த மாசத்துக்குள்ள வேலை கிடைக்காட்டி விக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ நகை ஏதாவது உங்க அப்பா தருவாரா? எங்க அப்பா கிட்ட எனக்கு 100 சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு வசதி இருந்தா என்ன வேலைக்கு அனுப்பாமலே நல்லா வச்சுக்கிற வசதியான ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்திருப்பாரு. சோ நான் நான் உன்னை நல்லா வச்சுக்கலன்னு சொல்றாம சொல்றேன் இல்ல. உங்க அப்பன் தருவானான்னு எப்போ ஒரு ஆம்பளை பொண்டாட்டிட்ட கேக்குறானோ அப்போ அதுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும்? நான் சம்பாதிச்சிட்டு இருந்த வரைக்கும் அம்மாவும் பிள்ளையும் என்ன தங்க தட்டுல வச்சு தாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த தங்க தட்டு காணாம போயிடுச்சு. சோ நான் இங்க நல்லா இருக்கணும்னா மாசம் மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சு தரணும். இல்லாட்டி மதிக்க மாட்டீங்க. அப்படித்தானே? நீ சொல்றது உண்மைதான். நான் கையால் ஆகாத புருஷன்தான். அப்படியே இருக்கட்டும். உன் தலையெழுத்து என்னை கட்டிக்கணும்னு விதி. நான் வெளிப்படையாவே பேசிடுறேன். உன் சம்பளத்தை நம்பித்தான் நாம வீட்டையே கட்டினேன். திடீர்னு உனக்கு வேலை போயிடுச்சுன்னா நான் என்ன செய்வேன்? புகுந்த வீட்டுல கஷ்டம்னா ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல உதவி கேட்கறது சகஜம் தானே? அப்படின்னா நிஜமாவே அடுத்த மாசம் வட்டிக்கு எங்க அப்பாட்ட பணம் கேட்கிற திட்டம் இருக்கா? பின்ன எனக்கு என்னமோ திடீர்னு ஒரு சந்தேகம். நீயும் உங்க அப்பாவும் திட்டம் போட்டு என்னை ஏமாத்திட்டீங்களோன்னு. ரெசஷன்ல வேலை போயிடுச்சுன்னு நீ சொல்றதெல்லாம் சும்மா. உன் வேலையே வெறும் தற்காலிக வேலையாத்தான் இருந்திருக்கும். 1 வருஷம் ஒப்பந்த வேலையா இருக்கலாம். ஒப்பந்தம் முடிஞ்சதும் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. உன் நேரம் இந்த சமயம் ரெசஷன் சமயமாவும் இருக்கிறதுனால சட்டுன்னு அது மேல பழைய தூக்கி போட்டுட்டீங்க. நல்லாவே கற்பனை பண்றீங்க. ஆனா அது உண்மை இல்ல. அத நான் எப்படி நம்புறது? இந்த பாரு ரஞ்சினி, வளவளன்னு எதுக்கு பேசிக்கிட்டே போகணும்? நீயும் உங்க அப்பாவும் ஒரு தப்பும் செய்யலன்னா அவர் இப்ப என் கஷ்டத்துக்கு உதவட்டுமே. உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் மாசம் 25,000 அவர் நமக்கு தரட்டும். பொத்த பெத்த பொண்ணுக்காக அவர் இதுக்குள்ள செய்ய மாட்டாரா என்ன? உங்க அப்பா கஷ்டப்பட்டாதான் நீ கூடிய சீக்கிரம் ஒரு வேலை தேடிப்ப. உங்க அப்பாவை நான் பணம் கேட்காட்டி கடைசி வரைக்கும் இப்படியே சொகவாசியா இருந்துட்டு போயிடலான்னு உனக்கு தோணிடும். இதுக்கு நீ சம்மதிச்சா இந்த வீட்டுல என் மனைவிங்கிற ஸ்தானம் உனக்கு உண்டு. முடியாதுன்னா நீ உங்க அப்பாவோடயே போய் இருந்துக்கலாம். நான் சமாளிச்சுக்கிறேன். வெங்கட் நிறுத்த அவனையே வெறித்து பார்த்தாள். ஒவ்வொரு மனித மனமும் ஒவ்வொரு உலகம். இருவேறு உலகங்கள் ஒன்றை நெருங்கும் போது எப்படி ஒத்துப்போவது என்று தெரியாவிட்டால் கண்டிப்பாய் மோதலே உருவாகும். நடனமாட தெரியாதவனோடு நடனமாடுவது கடினம். அன்பு தெரியாதவனிடம் அன்பு காட்டுவதும் கடினம்தான். ஒத்துப்போதல் என்பது மிக பெரும் கலை. ஏதோ ஒரு ஏமாற்றம்தான் மனிதர்களுக்குள் விரிசல்களை ஏற்படுத்துகிறது. ஒரு ஊதியம் திடீரென நின்றுவிட்ட ஏமாற்றம் அவனுக்கு. அத்தனை நாள் அவன் காட்டின அன்பு தன் மீதல்ல, தன் ஊதியத்தின் மீதுதான் என்கிற உண்மை அவளது ஏமாற்றம். தாம்பத்தியம் என்பது வெறும் பணத்திலா இருக்கிறது? அகல கால் வைக்க வேண்டாம் என்று சொல்லியும் கேட்காமல் சக்திக்கு மீறி திட்டம் போட்டது அவன். திட்டம் போடுகிறவன் அதை நிறைவேற்றும் முன் சோதனைகள் ஏற்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசித்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஏமாந்து விட்டேன், ஏமாத்தி விட்டீங்கன்னு குற்றம் சாட்டுகிறான் என்றால் அவனை முதுகெலும்பால் இல்லாதவன் என்றுதானே சொல்ல வேண்டும். அவள் பெருமூச்சு விட்டாள். இத்தனை காலம் புன்னகையும் அன்புமாய் நடமாடியது வெறும் முகமூடிகள்தான். இப்போது தெரிகிறதே குரூரமாய். இதுதான் நிஜ முகம். இந்த உண்மையை அவள் அறியத்தான் இந்த சோதனையா? இப்போது என்ன செய்ய போகிறேன்? வேலை உடனே கிடைத்துவிடும் என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் நடைமுறையில் அது அவ்வளவு சுலபமானதாக இல்லை. நினைப்பதெல்லாம் வாழ்வில் நடந்து விடுகிறதா என்ன? அதற்காக வேலை கிடைக்கும் வரை உன் அப்பாட்ட பணம் தர சொல்லு என்றால் அதை எப்படி ஏற்க முடியும்? அதுவும் 1 2 மாதம் 25,000 வேண்டுமாம். என்ன நியாயம்? பெண்ணை பெற்றுவிட்ட காரணத்தினாலேயே அவர் கஷ்டப்பட வேண்டும் என்கிறானா? அவரது வயதும் வருமானமும் அவனுக்கு தெரியாதா என்ன? அல்லது இவன் கேட்கும் பணத்தை கொடுக்க அவரிடம் பணம் கொட்டும் மந்திரக்கோலோ மரமோ இருக்கிறதா?
அப்படியானால் பணத்திற்கு என்ன செய்யலாம்? எதுவும் செய்ய முடியாது. வேலை கிடைக்கும் வரை ஒரு மனைவியை ஆதரிக்க வேண்டியது அவன் கடமை. பிரச்சனை எங்கேதான் இல்லை. அவள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாரானாள். முதல் மாத வட்டிக்கு பணத்திற்கு நகைகளை தானே போய் வங்கியில் அடமானம் வைத்து கொடுத்தாள். அடுத்த மாதம் தான் சொன்னபடி அவள் அப்பாவிடம் பணம் வாங்கி வந்து விடுவாள் என்று நம்பினான் அவன். அடுத்த மாதம் முழுவதும் யாரும் யாரோடும் அதிகம் பேசிக் கொள்ளவில்லை. வெளிப்படையாக அவள் தங்களது குற்றங்களை பட்டியலிட்டு சாடிவிட்டதால் அவளிடம் முன்போல் முகம் கொடுத்து பேசவும் பிடிக்காது. அவளை கண்டாலே முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். பேச விரும்பாத மனிதர்களுக்கு இடையில் வாழ்தல் கொடியது. எனினும் அவள் சகித்துக் கொண்டாள். காலையில் எழுவது, வீட்டு காரியங்களை செய்வது, பிறகு வேலை தேடி ஓடுவது, ஓய்ந்து போய் திரும்புவது என்று நாட்கள் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டன. நாளைக்கு வட்டி தவணை கட்டணும். முதல் நாள் இரவு அவன் அவள் முகத்தை கூட பார்க்காமல் முணுமுணுத்தான். நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? என்ன? பணம் இல்லைன்னு கிரகப்பிரவேசத்தை இப்போதைக்கு வேண்டான்னு நிறுத்திட்டீங்க. கிரகப்பிரவேசம் பண்ணாதான் வீட்டை வாடகைக்கு விட முடியும். ரொம்ப ரொம்ப எளிமையா ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவோம். அப்புறம் வீட்டை வாடகைக்கு விட்டா நிச்சயம் மாசம் 20 to 30 வரைக்கும் கூட வாடகை கிடைக்கும். 1 வருட ஒப்பந்தம் போட்டுடலாம். அதுக்குள்ள எனக்கு வேலை கிடைச்சிரும். அப்புறம் நாமளே அங்க குடி போயிடலாம். என் சம்பளம் வட்டி கட்ட வந்துடும். கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை எவனோ அனுபவிக்கிறதுக்கா விட சொல்ற? அது முடியாது. என் வீடு அது. நான் தான் அதுல முதல்ல குடி போகணும். எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிச்சா எப்படி? நீ தான் பிடிவாதமா இருக்க. நானா போறேன். உங்க அப்பாட்ட நியாயம் கேக்குறேன். ஏன் என்னை ஏமாத்தினார்னு ஊரை கூப்பிட்டு நியாயம் கேக்குறேன். ரஞ்சினி அவனையே பார்த்தாள். நாம சந்தோஷமா இருக்கத்தான் ஒரு சொந்த வீடு வேணும்னு நினைச்சோம். அந்த வீட்டால நாம சந்தோஷம் போகும்னா அந்த வீடு எதுக்கு? பேசாம வித்துருங்க. நல்ல லாபம் கிடைக்கும். கடனை அடைச்சிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருப்போம். அவள் சொல்லி முடிப்பதற்குள் வெங்கட் பலாரென அவள் கன்னத்தில் அறைந்தான். உன்னை பணம் தான் கேட்டேன், ஆலோசனை கேட்கல. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. உங்களுக்கு வேணுங்கிற பணமும் நகையும் தரவங்களா பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க. என்னை விட்டுருங்க. உன்னை விடுறதுக்கு எவ்வளவு பணம் தருவ சொல்லு, விட்டுடுறேன். அவன் குரூரமாக சிரித்தபடி சொல்ல அவள் அருவருப்போடு அவனை பார்த்தாள். கல்யாணமாகி இவ்வளவு சீக்கிரமே வேஷங்கள் கலையும், பல்லை இழிக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவனை பார்க்க கூட பிடிக்காமல் தலை கவிழ்ந்து கைகளால் முகத்தை தாங்கிக் கொண்டாள். அவன் டெலிபோனை கையில் எடுத்து எண்களை அழுத்தி ரிசீவரை அவளிடம் நீட்டினான். பேசுங்க அப்பாட்ட. அவள் பதறி போனாள். சட்டென தொடர்பை துண்டித்து ரிசீவரை வைத்தாள். நீங்க என்ன மனுஷனா மிருகமா? எதுக்கு எங்க அப்பா பணம் கொடுக்கணும்? அவர் வயசு என்ன, உங்க வயசு என்ன? வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்னை ஏமாத்தினதுக்கு அதான் தண்டனை. தண்டனை கொடுக்கறவன் எதுக்கு வெக்கப்படணும்? இந்த பாரு, எதுக்கு வீண் பேச்சு பேசிக்கிட்டு? எனக்கு தேவை பணம். அதை எப்படி தருவீங்களோ எனக்கு தெரியாது. நீ உடனே உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பு. வந்தா பணத்தோட வா, இல்லாட்டி வாழ வெட்டி அங்கேயே கிட. நான் ரெடி. ஆனா அதனால உங்க பண பிரச்சனை எப்படி தீரும்? நீ வருவ பணத்தோட. உன்னை விட உங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். நீ வாழா வெட்டி அங்க இருக்கிறத அவர் விரும்ப மாட்டார். நான் போலீஸுக்கு போய் உங்க மேல புகார் கொடுப்பேன். வரதட்சணை கேட்டு கொடுமை செய்யறதா. போய் புகார் கொடு. நம்ம கல்யாணம் எவ்வளவு எளிமையா நடந்ததுன்னு ஊருக்கே தெரியும். உன் சொந்தக்காரங்களே உன்னை காரி துப்புவாங்க. நீங்க எவ்வளவு மிரட்டினாலும் எங்க அப்பா கிட்ட பணம் கேட்க மாட்டேன். அப்படின்னா இந்த வீட்டுல இனி உனக்கு என்ன வேலை? புருஷனோட கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறவதான் மனைவி. கிருஷ்ணரோட தேர் சக்கரம் கடையாணி கழண்டப்போ சத்யபாமா தான் விரலாலேயே கடையாணிய மாட்டி தேர் கவிழாம காப்பாத்தினாலாம். நீயும் இருக்கியே. நான் சத்யபாமாவும் இல்ல, நீங்க கிருஷ்ணரும் இல்ல. உங்க ஆசைப்படியே நடக்கட்டும். இனி இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? நான் கிளம்பி போறேன். நீங்க சந்தோஷமா இருங்க. விடிஞ்சதும் வேலை அதான். படிச்ச திமிரு, பணிவும் பயமும் இல்ல. படிச்சவ மாசம் 30,000 சம்பாதிக்கிறவன் தானே கட்டிக்கிட்டீங்க. பணிவா நடந்துக்கிறவளா வேணும்னா யாராவது கிராமத்து பொண்ணா கட்டிக்க வேண்டியதுதானே. யார் வேணான்னாங்க? சம்பாதிச்சு கொடுத்த வரைக்கும் நானும் பணிவாதான் இருந்தேன். உங்க சுயரூபம் தெரிஞ்சப்புறம் தான் என் பணிவும் போச்சு. அவன் பற்களை கடித்தபடி அவளை முறைத்து பார்த்தான். அடுத்த நாள் காலை அவன் கண் விழித்த போது அவள் வீட்டில் இல்லை. அம்மா கவலையோடு அவனை பார்த்தாள். எனக்கு என்னமோ நாம தப்பு செய்யறோம்னு தோணுதுடா வெங்கட். நாம ஒரு தப்பும் செய்யல. வேலை செய்யற பொண்ணுன்னு சொல்லித்தானே வேற எதுவுமே கேட்காதீங்கன்னு பொண்ணை கட்டி கொடுத்தாரு. ஒரு இஸ்திரி பெட்டி வாங்கினா கூட 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்கம்மா. அது வேலை செய்யலன்னா போனா போட்டுன்னு ஷோகேஸ்லயா வைக்கிறோம். உடனே சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கு புகார் கொடுக்கறோமா இல்லையா? அதே மாதிரிதான் என் பொண்ணு 30,000 சம்பாதிக்கிறான்னு சொல்லி கட்டி கொடுத்தாரு அவரு. எனக்கு ஏற்படுற நஷ்டத்துக்கு அவர் தானே பொறுப்பேத்துக்கணும். நீ கவலைப்படாத. ஆயுள் முழுக்க அவ நல்லபடியா வாழணும் தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஊர் சும்மா இருக்குமா? என்ன எதுன்னு கேட்காதா? அதுக்கு முன்னால அவங்க அப்பாவே என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பணத்தோட அனுப்பி வைப்பாரு. அவர்கிட்ட பணம் வாங்கினாதான் இவ மும்முரமா ஒரு வேலையும் தேடிக்குவா. எனக்கு என்னமோ உன்னோட இந்த கணக்கும் தப்பா தான் போகும்னு தோணுது.
எனக்கு நீயும் சரியில்லை, அவளும் சரியில்லை. இந்த கோவம் தான் உனக்கு சத்ரு. நீ அவளை அனுப்பியிருக்க கூடாது. அதிகாரமா கேட்டா யாராவது பணம் கொடுப்பாங்களா? கேக்குற பணத்தை அன்பா, கொஞ்சம் கெஞ்சலா, ஒரு உதவி மாதிரி கேட்டிருந்தன்னா நிச்சயமா அவளும் அவங்க அப்பா கிட்ட கேட்டிருப்பா. உனக்கு நாசுக்கு பத்தாதுடா. அம்மா சொல்ல அவனுக்கு அவள் சொல்வதும் சரியோ என்கிற குறுகுறுப்பு ஏற்பட்டது. இப்ப என்ன செய்யலாங்கிற? நீ உடனே அவங்க வீட்டுக்கு போ. சமாதானப்படுத்தி அவளை கூட்டிட்டு வா. அவகிட்ட மனசு விட்டு மன்னிப்பு கேளு. அன்பாயிரு. அவளுக்கு உன் மேல முழு நம்பிக்கை ஏற்பட்டதும் ஒரு உதவியா நினைச்சு செய்ய சொல்லி கெஞ்சி கேளு. காலை பிடிச்சு அழு. கடனா தானே கேக்குறதா சொல்லு. வேணும்னா பாண்ட் பேப்பர்ல ஸ்டாம்ப் போட்டு கடன் பத்திரங்க எழுதி கொடுத்துடுறேன்னு சொல்லு. இத்தனையும் அவங்க அப்பா முன்னாடியே நடக்கணும். அவ வேணான்னாலும் இவர் செய்யறன்னு சொல்லுவாரு. இவளுக்கு வேலை கிடைச்சதும் இவளே அவங்க அப்பா கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவான்னு சொல்லிடு. அம்மா சொன்னது அவனுக்கும் சரி என பட்டது. அடுத்த நிமிடம் குளித்து உடை மாற்றிக்கொண்டு ரஞ்சனியின் பிறந்த வீட்டுக்கு கிளம்பினான். கொஞ்சம் இனிப்பும் மல்லிகை சரமும் வாங்கி கொண்டு போனான். மாப்பிள்ளையை பார்த்ததும் பரபரவென வரவேற்றார் அவளது அப்பா. உட்காருங்க மாப்பிள்ள. நானே அங்க வரணும்னு நினைச்சேன். எங்க மேனேஜரோட நண்பர் ஒருவர் ஐடி கம்பெனில மனிதவள மேம்பாட்டு நிர்வாகியா இருக்காராம். ரஞ்சனிக்கு அவங்க கம்பெனில நிச்சயம் வேலை கொடுக்கறதா சொல்றாரு. இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு ரஞ்சனிய நேர்முக தேர்வுக்கு வர சொல்லியிருக்கிறாரு. நானே நேர்ல வந்து சொல்லிட்டு வரலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயம் மாப்பிள்ள? உங்களோட ரஞ்சனி வரலையா? மாமனார் கேட்டதும் திடுக்கிட்டான் வெங்கட். ரஞ்சனி இன்னும் இங்கு வந்து சேரவில்லை என்றால் எங்கே போனாள்? ஒருவேளை வேலை தேடி அலைந்துவிட்டு சாயங்காலத்துக்கு மேல் பிறந்த வீட்டுக்கு வரலாம் என்ற அவசரத்திற்கு நண்பர்கள் யார் வீட்டிலாவது பெட்டியை வைத்துவிட்டு வேலை தேடி போயிருக்கிறாளா? மாமனாருக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் திகைத்தான் அவன். வா ரஞ்சனி, இதான் என்னோட சின்ன மாளிகை. பெங்களூர் ஜெயநகரின் ஒரு அடுக்குமாடி குடியில் இருப்பிருந்த தனது வீட்டின் கதவை திறந்தபடி சொன்னான் பால்கி என்ற பாலகிருஷ்ணன். அவளுடைய கல்லூரி நண்பன். இருவரும் கொஞ்ச காலம் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்தவர்கள். அதன் பிறகு அதைவிட நல்ல வேலை கிடைத்து இருவரும் வேறு வேறு அலுவலகத்துக்கு போன பிறகு 2 ஆண்டுகள் கழித்து ஒரு வாரம் முன்புதான் அவனை ஒரு ஐடி கம்பெனியில் எதேச்சையாக சந்தித்தாள். தனக்கு வேலை போன விஷயத்தையும் அதனால் வீட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளையும் சொல்லியிருந்தாள். கவலையை விடு ரஞ்சினி, உன் வேலைக்கு நான் பொறுப்பு. பால்கி அவளுக்கு உறுதி அளித்தான். நான் இன்னைக்கு நைட்டு ஒரு முக்கியமான வேலையா துபாய் போயிட்டு 3 நாள்ல வந்துருவேன். வந்ததும் உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் என்று சொல்லிவிட்டு போனான். அவன் திரும்பி வருவதற்குள் வெங்கட்டுக்கும் அவளுக்கும் இடையே ஏற்பட்டிருந்த விரிசலும் கசப்பும் முற்றி போக, உடனே பிறந்த வீட்டுக்கு போ என்று அவன் சொல்லவும் அவள் வெறுத்து போனாள். வேறு போக்கிடம் இல்லை என்றாலும் அப்பாவை எதற்கு கஷ்டப்படுத்த வேண்டும் என்று தோன்றியது. பெண்ணை பெற்றுவிட்ட காரணத்திற்காகவே அவர் வாழ்நாள் எல்லாம் தன் மாப்பிள்ளைக்கு அடிமையாக இருக்க வேண்டுமா என்ன? பணமோ நகையோ இதர சொத்துக்களோ எதுவும் இல்லை என்றாலும் அவளுக்கு வேண்டிய கல்வி செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார் அவர். உலகம் முழுதும் பொருளாதார நெருக்கடி இருக்கிறது. லட்சக்கணக்கானவர்கள் வேலை இழந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது அவளுடைய தவறல்ல. இந்த நேரம் அவளை உற்சாகப்படுத்தி ஆறுதல் சொல்லி, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இந்த பொருளாதார நெருக்கடியை நாம் நல்லவிதமாக சந்தித்து அதனை கடந்து மீண்டு வருவோம் என்று சொல்லி இருந்தால் அவனை மனிதனாக கருதலாம். தான் தன் சுகம் என்று தனி ஒருவன் கஷ்டத்தையே கருத்தில் கொண்டு அவளையும் அவள் அப்பாவையும் குற்றவாளிகளைப் போல் கூண்டில் நிறுத்தி தன்னை ஏமாற்றி விட்டதாக சாட்டை சுழட்டுகிறான் என்றால் அவனோடு எப்படி வாழ முடியும்? அல்லது அவன் விரட்டி விட்டான் என்று அப்பாவைத்தான் கஷ்டப்படுத்த முடியுமா? ஒரு மனிதனின் நிஜ முகம் இதுதான் என்று தெரிந்த பின் அவனிடம் நட்போ காதலோ எதுவாக இருப்பினும் அது குறைந்துதான் போகும். அடிமனதில் ஒரு அருவருப்பும் கசப்பும் படிந்துவிடும். அவள் விஷயத்தில் அப்பாவின் கணக்கும் தப்பாகித்தான் விட்டது. பெண் குழந்தையின் கல்யாணத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு சேமிக்க துவங்கி இருந்தாரானால் நிறைய நகைகளும் வரதட்சணையும் சீர்சினத்தையும் கொடுத்து தடபுடலாக அவளது திருமணத்தை நடத்தி இருக்க முடியும். ஆனால் அவளுக்கு இந்த அளவுக்கு கல்வியை வழங்கி இருக்க முடியுமா என்பது சந்தேகம். கல்வி கடன் வாங்கி இருக்கலாம், அதிலும் அப்பாவுக்கு விருப்பமில்லை. திருமணமாகி செல்லும் பெண் கடன் சுமையோடு புகுந்த வீடு செல்லக்கூடாது என்று நினைத்தார். மிக நேர்மையாக அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கல்வி செல்வத்தையும் அதன் மூலம் அவள் பெறும் மாத ஊதியத்தையும் மட்டுமே சீதனமாக தந்து அவளை அனுப்பி வைத்தார். வேலை போய்விடும் என்றோ அதன் பிறகு அவர்கள் போட்டிருந்த வேடம் கலையும் என்றோ அவர் நினைத்திருக்க மாட்டார். ஆக மொத்தம் எல்லோரது கணக்குகளும் தவறாகி போக அவள் இப்போது புகுந்த வீட்டிலும் இருக்க முடியாமல் பிறந்த வீட்டுக்கும் சுமையாகி போக விரும்பாமல் அவள் நண்பனை நம்பி பெங்களூர் வந்து விட்டாள். வீட்டை விட்டு வந்ததும் உடனே பால்கிக்குத்தான் போன் செய்தாள். தன் நிலைமையை அவனிடம் சுருக்கமாக சொல்லினாள். நான் என்ன செய்யட்டும் பால்கி? உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா பெங்களூருக்கு வா, உன் வேலைக்கு நான் உத்தரவாதம்.
ஆனா உடனடியா நீ தங்குறதுக்கு வீடு ஏற்பாடு பண்றது கஷ்டம். ஒரு வாரமோ 10 நாளோ அவகாசம் கொடு. அது வரைக்கும் என் வீட்டுல எந்த பயமும் இல்லாம தங்கிக்கோ. அவள் பெங்களூருக்கு ரயில் ஏறி விட்டாள். ரயில் நிலையத்தில் காத்திருந்து அவளை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றான் அவன். வீடு பளிச்சென்றிருந்தது. அழகான வரவேற்பறையும் 3 படுக்கையறையும் கண்ணை உறுத்தாத உள் அலங்காரங்களுடன் படு சுத்தமாக இருந்தது. பரவாயில்லையே, வழக்கமா பிரம்மச்சாரிகளின் வசிப்பிடம் ஏனோ தானோன்னு இருக்கும்னு கேள்வி. நீ படு சுத்தமா வச்சிருக்க. எனக்கு அழகும் சுத்தமும் பிடிக்கும். அவன் 5 நிமிடத்தில் ஆவி பறக்கும் தேநீர் கோப்பைகளோடு வந்தான். பெங்களூரு குளிருக்கு இதமான தேநீர். நீ அந்த அறையில தங்கிக்கலாம். குளியலறை உள்ளேயே இருக்கு. நீ குளிச்சுட்டு வரதுக்குள்ள சிற்றுண்டி தயாராயிடும். நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்ல. ஆமான்னு சொன்னா என்ன செய்ய போற? அவள் திகைத்தாள். கஷ்டம்னு நினைச்சா எல்லாம் கஷ்டம்தான். தேவையில்லாத குற்ற உணர்வுகளை தூர போட்டுட்டு இயல்பா இரு ரஞ்சனி. நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தாதான் மத்தவங்களுக்கு உதவி செய்யற சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உன் மூலம் நான் இப்போ அதிர்ஷ்டசாலி ஆகியிருக்கேன். காலம் உருளும் போது பல பேருக்கு உதவுற சந்தர்ப்பங்கள் உனக்கும் கிடைக்கும். அவள் விழிகள் விரிந்தன. எவ்வளவு அழகாய் பேசுகிறான். அவள் குளித்துவிட்டு வருவதற்குள் டேபிளில் சிற்றுண்டி தயாராக இருந்தது. ரொட்டி துண்டுகளுக்கு இடையே வெண்ணெய் தடவி தக்காளியும் வெள்ளரியும் வெங்காயமும் வைத்து சாண்ட்விச் தயாரித்திருந்தான். மிளகுப்படி வாசத்தோடு சுவையாக இருந்தது. இன்னைக்கு இதான் முடிஞ்சது. எங்க வீட்லயும் அவசரத்துக்கு இதான் எனக்கு பிடிக்கும். நான் ஆபீஸ் போனப்புறம் உனக்கு போன் பண்றேன். உன்னோட சான்றிதழ்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க ஆபீஸ்க்கு வா. அட்ரஸ் இதுதான். ஒரு ஆட்டோ பிடி. ஜஸ்ட் 30 ரூபா கொடு, போதும், கொண்டு விட்டுருவான். அவன் அரை மணியில் அலுவலகம் கிளம்பி சென்றான். சொன்னாற்போல் 1 மணி நேரத்தில் தொலைபேசி அடித்தது. அவள் உடனே கிளம்பி சென்றாள். வரவேற்பறையில் அவளுக்காக காத்திருந்தான். ஹெச்ஆர்ல பேசிட்டேன். இப்போதைக்கு இங்க ஒரு விடுப்பு பணியிடம் தான் காலியா இருக்கு. பிரசவத்துக்கு ஒரு பொண்ணு 6 மாச விடுப்புல போயிருக்கா. உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அந்த பணியிடத்துல சேர்ந்துக்கலாம். மாசம் 18,000 சம்பளம் ரொக்கமா கிடைக்கும். இந்த 6 மாச அவகாசத்துல இதை விட நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணலாம். என்ன சொல்ற? இப்பவே ஜாயின் பண்ணிக்கிறேன். அவள் சந்தோஷமாய் சொன்னாள். அவன் அவளை சம்பந்தப்பட்ட பிரிவுக்கு அழைத்து சென்றான். அவளது பணியிடம் காட்டப்பட்டது. பணி பற்றிய விவரங்கள் கூறப்பட்டன. 3 மணி வாக்கில் தற்காலிக பணி நியமன கடிதம் அளிக்கப்பட்டது. 7 மணிக்கு இன்டர்காமில் அழைத்தான் பால்கி. நான் கிளம்ப 9 மணி ஆயிடும். ரஞ்சினி, நீ கிளம்பி வீட்டுக்கு போ. உன்கிட்ட ஒரு சாவி இருக்கே. கிச்சன்ல காய்கறிலாம் இருக்கு. உனக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிடு. நான் 10 மணிக்கு வந்துருவேன். அவள் கணிப்பொறியை அணைத்துவிட்டு கிளம்பினாள். குளிர்பதன பெட்டியில் தக்காளியும் காலிஃபிளவரும் குடைமிளகாயும் இருந்தன. 2 நாளாயிற்று மொபைல் போனை இயக்கி. வெங்கட் அவளை தேடி அப்பா வீட்டுக்கு போனானா என தெரியவில்லை. ஒருவேளை போயிருந்தால் அவள் அங்கு வரவில்லை என்றதும் அதிர்ச்சியோடு அப்பாவிடம் உண்மையை சொல்லியிருப்பானா? பாவம் அப்பா, இந்த அதிர்ச்சியை எப்படி தாங்குவார்? பெண் என்ன ஆனாளோ என தெரியாமல் பெற்றவர்கள் துடிப்பார்களே. ரஞ்சனி கவலை அடைந்தாள். அப்பாவிடம் பேசி நடந்ததை சொல்லித்தான் பத்திரமாக தான் இருப்பதாக சொல்லிவிடலாமா என்று யோசித்தாள். எதற்கும் பால்கி வந்த பிறகு அவனிடம் பேசிவிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் என்ற எண்ணத்தோடு சமையலை கவனித்தாள். 10 மணிக்கு பால்கி வந்தான். இன்னுமா நீ சாப்பிடல? எதுக்கு வயித்த காயப்படுற என்றபடி குளித்து உடை மாற்றிக்கொண்டு சாப்பிட வந்தான். நீயும் உட்காரு, சேர்ந்து சாப்பிடலாம் என்றான். அப்பாவுக்கு போன் பண்ணி நான் இங்க இருக்கிற தகவலை சொல்லிட்டுமா பால்கி? சாப்பிடும்போது கேட்டாள் அவள். உன் செல்போனை ஒரு நிமிஷம் இயக்கி பாரு. அதுல யார் யார்கிட்ட இருந்து அழைப்புகள் வந்திருக்குன்னு. ஒருவேளை அவங்க அப்பாட்ட இருந்து வரலன்னா உன் புருஷன் உங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டாருன்னு நம்புவோம். செல்ல அணைக்க வேண்டாம். ஒருவேளை அப்பா பேசினார்னா சகஜமா பேசு. அவள் சாப்பாட்டிற்கு பிறகு தன் மொபைலை எடுத்து இயக்கினாள். செல்போன் அணைக்கப்படுவதற்கு முன் வெங்கட்டிடம் இருந்து 2 தவறவிட்ட அழைப்புகள் வந்திருந்தன. மற்றபடி அப்பாவிடமிருந்து எதுவும் வரவில்லை. அடுத்த 2 நாட்களும் மொபைல் போன் இயக்கத்திலேயே இருந்தும் கூட அப்பாவோ வெங்கட்டோ யாரும் அழைக்கவில்லை. தானே அப்பாவிடம் பேசிவிட்டால் என்ன என்று நினைத்தவள் உடனடியாக அவரது எண்ணை தொடர்பு கொண்டாள். அப்பாவின் குரல் எதிர்பக்கம் கேட்டதும் சட்டென தொண்டை அடைத்தது. எப்படி இருக்கீங்கப்பா? எல்லாரும் சௌக்கியம் தானே? வேலை சரியா இருக்கு. உங்களை வந்து பார்க்க கூட முடியல. நீ எப்படி இருக்கம்மா? உனக்கு வேலை கிடைச்சதா? இப்ப எந்த ஊர்ல இருக்கிற? அப்பா கேட்டதும் ஒரு வினாடி சிலையானாள் அவள். புகுந்த வீட்டிலிருந்து புறப்பட்டவள் பிறந்த வீட்டிற்கும் வராமல் எங்குதான் போனாள்? வெங்கட் திகைத்துத்தான் போனான். பணம் கேட்டு நான் தான் அவளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சேன்னு தெரிஞ்சா விஷயம் விபரீதமாகிடுமோ? தான் பொண்ணு காணாம போனதுக்கு அவன்தான் காரணம்னு அவன் மேல போலீஸ் புகார் கொடுத்துட்டா இருக்கிற கஷ்டம் போதாதுன்னு ஜெயில் கம்பிகளை வேற எண்ணணுமா? இப்போது என்ன செய்வது? அவன் மின்னல் வேகத்தில் ஒரு முடிவெடுத்தான். நடிக்கிற காட்சிக்கு ஏற்ப முகபாவத்தை மாற்றிக்கொண்டவன் சற்று நேரம் தலைகுனிந்து அமர்ந்து கொண்டான். ஒரு சில நொடிகளில் அவன் கன்னங்களில் கண்ணீர் துளிகள் உருண்டோட உடம்பு மெல்ல குலுங்கியது. அவனது கண்ணீரும் குலுங்கலும் கண்டு ரஞ்சனியின் அப்பா பதறி போனார். என்னாச்சு மாப்ள? என்ன நடந்தது? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன்.
புரியும்படி சொல்லுங்க மாப்ள. ரஞ்சினிக்கு வேலை போன விஷயத்தால நீங்க ரொம்ப அப்செட் ஆயிருக்கிறீங்க. என்னதான் நடந்தது? அது கூட பிரச்சனை இல்ல மாமா. பணம் வரும் போகும். மறுபடியும் ஒரு வேலை கிடைச்சிரும். அது வரைக்கும் சமாளிக்கலான்னு சமாதானம் தான் நான் சொல்லியிருந்தேன். தினம் வேலை தேடி போவா, சோர்ந்து போய் வருவா. வேலை கிடைக்கிறப்போ கிடைக்கட்டும், நீ உடம்புக்கு எடுத்துக்காத, உன்னை வருத்திக்க வேணான்னு எவ்வளவோ சொன்னேன். அவ கேட்கல. அப்புறம் தான் தெரிஞ்சது அவ தினமும் வேலை தேடி போகலன்னு. அப்பா புருவம் சுருங்க அவனை பார்த்தார். ஆபீஸ்ல அவளுக்கு ஒரு சிநேகிதன் இருந்திருக்கான். வேலை போனதும் அவங்க 2 பேருக்கும் அது அதிர்ச்சியா இருந்திருக்கு. அவனை பிரிஞ்சிருக்க அவளால முடியல. வேலை தேடுற சாக்குல தினம் அவனோட சுத்திட்டு வரான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சதும் அவ தைரியம் அதிகமாயிடுச்சு. இது நியாயமான்னு கேட்டேன் அவகிட்ட. நம்ம மான மரியாதை என்ன ஆகுறதுன்னு கெஞ்சினேன். எதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட ஓடி போயிட்டா. உங்க பொண்ணு எதுவுமே வேண்டான்னு அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு அவ எனக்கு கொடுத்த பரிச பாத்தீங்களா மாமா? வெங்கட் மீண்டும் முகத்தை பொத்தி அழ, அப்பா அவனையே பார்த்தார். இப்ப நான் என்ன செய்யட்டும் மாமா? சொந்தமும் சுத்தமும் அவளை எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லட்டும்? உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிக்கோங்க மாப்ள. அவங்க நம்பும்படியா சொல்லுங்க. ஆனா ஒரு விஷயம், உங்க வார்த்தைகளை நான் நம்ப மாட்டேன். நான் உங்களுக்கு வரதட்சணையும் சீர்சனத்தையும் தராம இருந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நல்ல பொண்ண, படிச்சவளை, கை நிறைய சம்பாதிச்சவளை கொடுத்தேன். அவ கெட்ட நேரம் அவ வேலையை மட்டும்தான் இழந்தா. உங்க கெட்ட நேரம் நீங்க அவளையே இழந்துட்டீங்க. இதுக்காக ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் வருத்தப்படுவீங்க. என் பொண்ணு எதனால உங்களை விட்டு போனான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ எங்க இருந்தாலும் என் பொண்ணா உங்க பொண்டாட்டியா தான் இருப்பா. அவளை நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தா இப்படி அபாண்டமா பழி சுமத்துறத நிறுத்திட்டு அவளுக்காக காத்திருங்க. அப்பா கைகூப்பி விடை கொடுத்துவிட்டு எழுந்து உள்ளே போக வெங்கட் அயர்ந்து போனான். தன் தோல்வியை தாங்க முடியாமல் அவன் முகம் குழம்பி சிவந்தது. விருட்டென்று எழுந்து வெளியேறினான். ரஞ்சனி கண்ணீர் வழிய நின்றிருந்தாள். என் கல்யாண விஷயத்துல நீங்க தோத்துட்டுதா நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா உங்ககிட்ட நடந்தது எதையும் சொல்லலப்பா. ஒரு கஷ்டம் வந்த உடனே தான் போட்டிருந்த வேஷத்தை கலைச்சிட்டு உங்க அப்பன்ட்ட போய் பணம் வாங்கிட்டு வான்னு சொல்ற ஒரு பேடியோட வாழ்றது கஷ்டம்னு தோணுச்சு. அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட வர்றது அதை விட கேவலமா இருந்தது. அதனாலதான் பெங்களூருக்கு வண்டி ஏறிட்டேன். உங்களுக்கு பால்கிய தெரியும்லப்பா. ஒரு முறை வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவனை நம்பிதான் பெங்களூர் வந்திருக்கேன். அவனோட ஆபீஸ்ல தான் இப்ப பிரசவ விடுப்புக்கு போயிருக்கிற ஒரு பொண்ணோட இடத்துல எனக்கு தற்காலிக வேலை கிடைச்சிருக்கு. 6 மாசம் கவலை இல்ல. அதுக்குள்ள ஒரு நிரந்தர வேலையை தேடிக்கணும். இப்போதைக்கு பால்கியோட வீட்டுலதான் தங்கியிருக்கேன். ஒரு வீடோ இல்லைன்னா ஹாஸ்டலோ கிடைச்சிட்டா இடம் மாறிடுவேன். தினமும் ராத்திரி உங்களுக்கு போன் பண்றேன். இப்போதைக்கு நான் இங்க இருக்கிற விஷயம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்பா. அம்மாட்ட கிட்ட சொல்ல வேண்டாம். அனாவசியமா கவலைப்படுவா. நான் வரேன். நிச்சயம் நீங்கள்லாம் பெருமைப்படும்படியா வருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. யாருக்காகவும் பயப்படவும் வேண்டாம். நிமிர்ந்து நில்லு, துணிஞ்சு நில்லு. தாலிங்கிறது ஒரு பொண்ணுக்கு கௌரவத்தை கொடுக்கிற ஒரு அன்பான வேலி. ஆனா அது சுருக்கு கயிறா நம்ம கழுத்தை இறுக்கிட்டுன்னா சி போன்னு தூர தூக்கி போடுறதுல தப்பே இல்லை. என் பொண்ணு எது பண்ணாலும் சரியாத்தான் இருக்கும். உனக்கு என் ஆதரவு எப்போ உண்டு. உன் போனுக்காக தினமும் காத்திருப்பேன். அப்பா போனை வைக்க ரஞ்சனி பெருமூச்சு விட்டாள். ஏன் வெங்கட் அப்பாவை போல குணசாலியா இல்ல என்ற ஏக்கம் ஏற்பட்டது. அதே நேரம் வெங்கட்டின் அம்மா அவனை காய்ச்சி எடுத்துக் கொண்டிருந்தாள். நீ படிச்ச முட்டாள்னு நிரூபிச்சுட்டடா. அவங்க அப்பா பொன் முட்டை இடுற வார்த்தை தான் உனக்கு கட்டி கொடுத்தாரு. நடுவுல அதுக்கு ஏதோ பிரச்சனை, முட்டை போடல. கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா மறுபடியும் அது முட்டை போட துவங்கியிருக்கும். நீ பொறுமை இல்லாம துரத்தி விட்டுட்ட. அபாண்டமா ஒரு பழிய வர சுமத்திட்டு வந்திருக்கிற. இது எதுல போய் முடிய போகுதோ. இந்த விளையாட்டுக்கு நான் வரல. நீயாச்சும் உன் வீடாச்சு. நான் என் பொண்ணு வீட்டுக்கு போறேன். எல்லாம் சரியான அப்புறம் சொல்லி அனுப்பு வரேன். வெங்கட் தாயை வெறித்து பார்த்தான். கஷ்ட காலத்துல நீயும் என்னை விட்டுட்டு போறல்ல. அம்மா எதுவும் பேசவில்லை. வங்கி வட்டிக்கு எங்கே தன்னகைகளை கேட்டு விடுவானோ என்கிற பயம் அவளுக்கு. அடுத்த நாள் அப்பாவும் அவளும் பெண்ணின் வீட்டிற்கு புறப்பட்டு போனார்கள். வெங்கட் மனதுக்குள் கருவி கொண்டான். போங்க போங்க, எத்தனை நாள் தான் பொண்ணை கொடுத்த இடத்துல இருந்துட முடியும். கூடிய சீக்கிரம் பொண்ணே முகத்தை காட்டுவா. இவங்களை வச்சுக்க தனக்கென தலையெழுத்துன்னு. அப்போ சுவர்ல இருந்த பந்தா இங்கேதான் வந்து திருப்பி ஆகணும் என்று கவனித்துக் கொள்கிறேன் உங்களை. அன்னைக்கு ஆட்டோ திரும்பி கிளம்பி சென்றதும் வாசக்கதவை அறைந்து சாத்தினான். அடுத்து தான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தான். எந்த நேரத்தில் வீடு கட்ட துவங்கினேனோ எல்லாம் ஏடாகுடமாய் போய்க் கொண்டிருக்கிறது. அம்மா சொல்வது போல் கொஞ்சம் கூட பொறுமையாக இருந்திருக்கலாமோ? இப்படி முதலுக்கே மோசமாகி போன நிலைக்கு நான் தான் காரணமா? கொஞ்சம் கடுமையாக இருந்தால் அவள் வேறு வழியின்றி அப்பாவிடம் உதவி கேட்டு பணத்திற்கு ஏற்பாடு செய்வாள் என்று நினைத்துத்தான் அவளை வற்புறுத்தினேன். அவனது அந்த கணக்கும் தப்பாகிவிட்டது. பிறந்த வீட்டிற்கும் செல்லாமல் புகுந்த வீட்டுக்கும் திரும்பாமல் தன் வழி தனி வழி என்று அவள் கண்காணாமல்
எங்கோ சென்று விடுவாள் என்று யார்தான் எதிர்பார்த்தார்கள்? இந்த காலத்து பெண்கள் எதற்கும் துணிந்தவர்கள் என்பதை நிரூபித்து விட்டாள் ரஞ்சனி. அவளுடைய முடிவு தார்மீக கோபத்தின் வெளிப்பாடு என்பது நன்கு புரிந்தாலும் கூட அவச்சொற்களிலிருந்தும் குற்றப்பழியிலிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவள் மீது அபாண்டம் சுமத்துவதை தவிர வேறு வழியில்லை என்றுதான் அவளது அப்பாவிடம் துணிந்து அப்படி சொன்னான் அவன். அவரோ அதற்கு எந்தவித எதிர்வினையும் காட்டாது அவனுக்கு உபதேசம் பொழிந்து அனுப்பிவிட்டார். மிக மொத்தம் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொன்றாய் சிக்கலாகி கொண்டு வருகிறது. அடுத்த மாதம் வங்கிக்கு வட்டி கட்ட என்ன செய்ய போகிறோம் என தெரியவில்லை அவனுக்கு. வீட்டை விற்றுவிட்டால் என்ன, அடக்க விலையை விட கூடுதலாய் 15 லட்சமாவது கிடைக்கும். வங்கி கடனை அடைத்துவிட்டு இருக்கிற காசை சேமிப்பு முதலீட்டில் போட்டு அதில் வருகிற வட்டியில் நிம்மதியாக வாடகை வீட்டிலேயே காலத்தை ஓட்டி விடலாமா? சே, இதற்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? ஒரு அழகான வீடு என்பது எத்தனை கால கனவு! அதனால் தானே சீர்சினத்தி கூட எதிர்பார்க்காமல் நன்கு சம்பாதிக்கிற பெண்ணாய் பார்த்து கட்டி கொண்டது. வீட்டை விற்றுவிட்டால் அவளிடம் தோற்ற மாதிரி ஆகிவிடும். அவளிடம் தோற்கக்கூடாது. அவளுக்கு முன் வாழ்ந்து காட்ட வேண்டும். மனைவி ஓடி போய்விட்டாள் என்ற ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு அவன் மறுமணம் செய்து கொண்டால் யார் தடுக்கப் போகிறார்கள்? அவள் அப்பாவுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துவிட்டு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை செய்துவிட்டு புது வாழ்க்கையை ஆரம்பித்து விட வேண்டியதுதான். இந்த முறை மிகுந்த எச்சரிக்கையோடு பெண் பார்த்துக் கொள்ள வேண்டும். வேலையும் இருக்க வேண்டும். சொத்து சுகங்கள் கொண்ட வசதியான குடும்பமாகவும் இருக்கும்படியாக தேட வேண்டும். அப்படி கிடைக்கும் பெண் அவர்களுக்கு ஒரே பெண்ணாக இருந்துவிட்டால் இன்னமும் நல்லது. பெண் வீட்டில் அவனுக்கு நிறைய மரியாதையும் கிடைக்கும். எதிர்காலத்தில் அவர்களது சொத்துக்களும் பணமும் நகைகளும் கிடைத்துவிடும். சிரமமே இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டி விடலாம். அவன் மீண்டும் நிறைய கணக்குகள் போட்டான். தான் எடுத்த முடிவுகளின் முதல் படியாக மாமனாருக்கு ஒரு பதிவு தபால் அனுப்பினான். கூடவே நன்கு தெரிந்த ஒரு சில வக்கீல் நண்பர்களையும் கலந்தாலோசித்தான். வேலை என்று ஒன்றிருந்ததால் நாட்கள் எந்தவித சிக்கலும் இன்றி கரைந்து கொண்டிருந்தன. ஹாஸ்டலோ வீடோ கூட தேடக்கூட நேரமில்லாது அலுவலக வேலைகள் தின்றன. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுப்பில் வலைதள தகவல்களை கொண்டு தானே 4-5 பணிபுரியும் மகளிர் விடுதிகளை தேடிச் சென்றாள். எங்கும் இடம் இல்லை என்று உதடு பிதுக்கினார்கள். ஒரு இடத்தில் இடம் இருந்தாலும் அவர்கள் கட்டச் சொன்ன தொகையில் விழி பிதுங்கியது. இந்தியாவின் மென்பொருள் பள்ளத்தாக்கில் 18,000 சம்பளம் என்பது வெறும் தூசுக்கு சமாதம் என புரிந்தது. சோர்ந்து போய் வந்தவளை பார்த்து சிரித்தான் பால்கி. என்னாச்சு மகாராணிக்கு அரண்மனை கிடைச்சுதா? கிண்டலா இருக்கா உனக்கு? பாவமா இருக்கு. எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற ரஞ்சனி? நீங்க இருக்கிறது இடைஞ்சலா இருக்குன்னு நான் சொன்னனா? இருந்தாலும் ஆபத்துக்கு உதவி செஞ்ச உனக்கு எவ்வளவு நாள் தான் பாரமா இருக்கிறது? ஒரு 6 மாசம் பொறுமையா ரஞ்சனி. இது தற்காலிக வேலை தானே. இதை நம்பி வெளியில தனியா போக வேண்டாங்கிறது என்னோட அக்கறையான கருத்து. இந்த 6 மாசத்துல நீ வீடு தேடுறதுக்கு பதிலா ஒரு நல்ல நிரந்தர வேலை தேடிக்கிறதா புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் வருமானத்துக்கு ஏத்தா போல வீடு பாத்துக்கலாம். என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது? நாம நினைக்கிறபடியா எல்லாம் நடக்குது. ரொம்ப தான் அழுத்துக்காத. என் வீட்டுல உனக்கு என்ன வசதி குறைன்னு சொல்லு, சரி பண்ணிடுறேன். ஒரு வசதி குறைவும் இல்ல. நீ ரொம்ப நல்லவனா இருக்கியே, அதுதான் கவலையா இருக்கு. நல்லவனா இருக்கிறது கவலைக்குரிய விஷயமா? பாடுறா கதைய. அது இல்ல பால்கி. இந்த உலகம் ரொம்ப பொல்லாதது. நல்லவங்களைத்தான் அது சீண்டி பார்க்கும். என்னை பத்தி நான் கவலைப்படல. என்னோடது முடிஞ்சு போன கதை. ஆனா உன்னோடது இனிமேதான் ஆரம்பமாகணும். உங்க வீட்டுல உனக்கு மும்முரமா பொன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அடிச்சு புரண்டு உனக்கு அடுத்த மாசமே கல்யாண முகம் வந்ததுன்னு வச்சுக்கோ. புதுமண தம்பதியோட பூஜை கரடி மாதிரி நான் இருக்க முடியுமா? என்னால உன் குடும்ப வாழ்க்கையில குழப்பம் வந்துடக்கூடாதுன்றதுதான் என் கவலை. ஒரு குழப்பமும் வராது. என்னை புரிஞ்சுக்கிறதா எனக்கு மனைவியா வர முடியும். எனக்கு பசிக்குது. உன் கையால ஆளு ரொட்டி சாப்பிடணும்னு எனக்கு நாக்கு அடம் பிடிக்குது. இதோ 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். அவள் உள்ளே போனாள். அவன் தனது மடிக்கணினியை எடுத்து வைத்துக் கொண்டு அதை இயக்கினான். அம்மாவிடமிருந்து புகைப்பட இணைப்புடன் ஒரு மின்னஞ்சல் வந்திருந்தது. பெண்ணின் பெயர் மாதவி. இருப்பது மைசூரில். கர்நாடக அரசாங்கத்தில் வேலை. பிரிவு அலுவலகராக இருக்கிறாள். பெங்களூருக்கு மாறுதல் கிடைத்துவிடும். நல்ல குடும்பம். ஜாதகப்படி அனைத்து பொருத்தமும் இருக்கிறது. உன் மனமும் பொருந்தி போவதாக உணர்ந்தால் மேற்கொண்டு அவர்களோடு பேசுவோம். நேரில் சென்று நீ பெண்ணை காண ஏற்பாடு செய்கிறோம். அவன் புகைப்படத்தில் பெண்ணை பார்த்தான். லட்சணமாகவே இருந்தாள். ஆனால் குணத்தை எப்படி அதிலிருந்து அறிய முடியும்? யோசித்து சொல்வதாகவும் அதற்கு பிறகு மற்றவைகளை செய்தால் போதும் என்று அம்மாவுக்கு பதில் அனுப்பினான். டின்னர் ரெடி. ரஞ்சனி குரல் கொடுத்தாள். ரஞ்சனி, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்ன? உன் வாய்க்கு சக்கரை போடணும். இந்த பொண்ணை பாரு, எப்படி இருக்கிறா சொல்லு. அம்மா போட்டோ அனுப்பியிருக்காங்க. அட, அழகா இருக்கா பால்கி. அழகா இருந்தா மட்டும் போதுமா? இவ குணம் தெரியாம எப்படி ஓகே சொல்றது? நல்ல பொண்ணாதான் தெரியுது. உனக்கு புகைப்பட ஜோசியம் தெரியுமா? மைசூர் தானே, நீ ஒரு நட போய் பார்த்துட்டு வாயேன்.
யாரு என்னன்னு சொல்லாம அறிமுகமாகி பழகிப்பாரு. பிடிச்சா ஓகே சொல்லு, இல்லாட்டி அப்படியே ஒதுங்கி ஓரமா வந்துரு, அவ்வளவுதானே. இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. பரவாயில்லையே, உனக்கு கூட அறிவெல்லாம் இருக்கு. உனக்கு குறைஞ்சா எனக்கு கூடிடும். அவள் சிரித்தாள். நிஜமாவே நல்ல யோசனை தான். நான் இதுக்கு செயல் வடிவம் கொடுக்கலாம்னு இருக்கேன். அவன் மடிக்கணினியை மூடிவிட்டு சாப்பிட எழுந்தான். அடுத்து வந்த ஒரு வேலை நாளில் அலுவலக வேலையையும் இணைத்துக் கொண்டு மைசூருக்கு போனான். அவன் துரதிருஷ்டம், அவன் போன அன்று அந்த பெண் விடுப்பு என்றார்கள். என்ன விஷயமா சார் அவங்கள தேடுறீங்க? இல்ல, அவங்க கிட்ட ஒரு சர்டிபிகேட் கேட்டு மனு அனுப்பியிருந்தேன். பரவாயில்ல, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். அவன் ஏமாற்றத்தோடு வெளியில் வந்தான். பெங்களூருக்கு திரும்பலாம் என்று பேருந்து நிலையம் வந்தபோது அங்கே ஆச்சரியம் காத்திருந்தது. புகைப்படத்தில் கண்ட அந்த பெண் அங்கே கண்ணில் பட அவன் வேகமாய் அவள் அருகில் சென்றான். ஹாய் கீதா, நீ எங்க இங்க என்றான். அவள் குழப்பத்தோடு அவனை பார்த்தாள். ஓ சாரி, நீங்க என் கசின் கீதா மாதிரியே இருந்ததுனால குழம்பிட்டேன். அவன்தானோ ஒன்னு அவதானோன்னு அவள் அப்படியே என்பது போல் பார்த்துவிட்டு அப்படியா என்பது போல் பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். சாரி, நான் பாட்டுக்கு தமிழ்ல பேசுறேன். உங்களுக்கு தமிழ் புரியுமோ புரியாதோ? நானும் தமிழ் தான், நல்லாவே புரியும். இட்ஸ் ஓகே. நீங்க என்ன உங்களோட கசின் நினைச்சுக்கிட்டீங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்? அவள் சட்டென நிறுத்தினாள். என்ன ஆச்சரியம் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் நான் உங்க கசின் இல்லைன்னு. நீங்க உண்மையை சொல்லி என்கிட்ட பேசியிருக்கலாம். என்ன உண்மை? உங்க போட்டோ எனக்கும் வந்தது, பிடிச்சிருக்கான்னு கேட்டு எங்க அப்பா அனுப்பியிருக்கிறாரு. அவள் சொல்ல அவன் அசடு வழியே அவளை பார்த்தான். திடுதுப்புன்னு ஒரு பொண்ணை எப்படி பொண்ணு பார்த்துட்டு 5 நிமிஷத்துல பிடிச்சிருக்கான்னு சொல்ல முடியும்? அதான் ஜஸ்ட் முன்னறிவிப்பு இல்லாம உங்களை பார்க்கலான்னு வந்தேன். உங்க ஆபீஸ்க்கு போனா நீங்க லீவுன்னுட்டாங்க. ஆமா, இன்னைக்கு என் சிநேகிதி ஒருத்தி மும்பைல இருந்து வரா. அவளை அழைச்சிட்டு போறதுக்காக லீவ் போட்டுட்டு வந்து காத்திருக்கேன். என்ன பார்க்கணும்னு வந்தீங்க, பாத்துட்டீங்க. இப்போ எங்களுக்கு என்ன பதில் சொல்லலான்னு இருக்கீங்க? அவள் புன்னகையோடு கேட்டாள். பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா எனக்கும் ஓகேன்னு சொல்லிடவா? நான் உங்களை மாதிரி இல்ல. உங்க போட்டோவை பார்த்ததுமே பிடிச்சிருக்குன்னு அப்பாட்ட சொல்லிட்டேன். அவன் விழிமுறிய அவளை பார்த்தான். இருவரும் வாய்விட்டு சிரித்தார்கள். இதுக்கு மேலேயும் பொன் பார்க்கிற படலம் வேணுமா? அவன் கேட்டான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. உங்க வீட்டுல எல்லாருக்கும் என்ன பார்க்கணும்னு ஆசையா இருந்தா வர சொல்லுங்க. வருவாங்க. பொன் பார்க்க எல்லாம் நிச்சயம் பண்ண. நன்றி. கல்யாணத்துக்கு அப்புறம் பெங்களூருக்கு மாறுதல் கிடைக்க 5-6 மாதம் ஆகலாம். அது வரைக்கும் நான் விடுப்புல இருக்கவா இல்ல அப்பா வீட்டுல இருந்து வேலைக்கு போகவா? உன் இஷ்டம். நீ எது செஞ்சாலும் எனக்கு ஆட்சேபனை இல்ல. அப்ப நான் புறப்படுறேன். இது என் மின்னஞ்சல் முகவரி. இது மொபைல் எண். நேரம் இருந்தா பேசு. அவன் விடை பெற்று கிளம்பினான். மனம் நிறைந்திருந்தது. ஒரு பெண்ணை மனதுக்கு பிடித்து திருமணம் செய்து கொள்வது என்பது மிகப்பெரிய சந்தோஷம். அந்த திருமணம் எந்தவித நிர்பந்தமுமின்றி பரஸ்பர விருப்பத்துடன் நடைபெறுவது அதனிலும் சந்தோஷம். ரஞ்சனியின் கஷ்டங்களை கண்ட பிறகு தன் திருமண வாழ்க்கை குறித்து அவன் மிகுந்த விழிப்புணர்வோடு இருந்தான். தெரியாமல் கூட தன் மனைவியின் மனம் நோகும்படியாக நடந்து கொண்டு விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். தன் தாய் தந்தை உடன்பிறப்புகள் வீடு வாசல் அனைத்தையும் விட்டு வேரோடு பெயர்ந்து தன்னை நம்பி தன்னோடு வாழ வரும் ஒரு பெண்ணை தன் கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்க தெரியாததால் ரஞ்சனியின் வாழ்க்கை நரகமானது போல் தன்னால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை பாழாகிவிடக் கூடாது என நினைத்தான். ஒரு நல்ல கணவனாக இருப்பது தன் கடமை என எண்ணினான். என்னாச்சு? பொண்ணு பாத்தியா? பிடிச்சுதா? கதவை திறந்ததுமே கேள்விகளை ஆவலுடன் அடுக்கினாள் ரஞ்சனி. அவன் நடந்ததை சுவாரஸ்யமாக சொன்னான். பரவாயில்லையே, உன் ஆளு படுகூர்மையாத்தான் இருக்கா. உடனே அம்மாக்கு மெயில் அனுப்பிரு. அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். கல்யாணம்னா சும்மாவா? அப்புறம் ஒரு விஷயம் பால்கி. ரஞ்சனி சற்றே தயக்கத்தோடு அவனை பார்த்தாள். என்ன சொல்லு. தப்பா எடுத்துக்க மாட்டியே? நீ சொல்லி நான் எதை தப்பா எடுத்திருக்கேன்? ஆனா நீ இப்ப என்ன சொல்ல போறேன்னு எனக்கு புரியுது. கவலைப்படாத. உன் வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை நாம புரிஞ்சுக்கிட்டேன். என்ன கஷ்டம் வந்தாலும் என் மனைவிய விட்டு கொடுக்க மாட்டேன். கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். போதுமா? அவள் கண்களில் மெலிதாய் ஒரு ஈரப்படலம் மினுமினுத்தது. வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கிட்டு பொண்டாட்டிய நல்லா வச்சுக்கிறவனை கூட மன்னிச்சிடலாம். எதுவுமே வேணான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டம் வரும்போது எதுவுமே வாங்காம கல்யாணம் செஞ்சுட்டமேன்னு புலம்புறவன் இருக்கான் பாரு, அவனை மனுஷனாகவே கருத முடியாது. ஒரு மனுஷனை ஊர் மதிக்கிறதுக்கு முன்னால அவன் மனைவியும் குழந்தைங்களும் மதிக்கணும். என்ன மாதிரி ஒரு விசித்திரமான கஷ்டம் இனி யாருக்கும் வரக்கூடாதுங்கிறது தான் என் ஆசை. மத்தபடி நான் உபதேசம் பண்றதா நினைச்சிடாத. நிச்சயமா இல்ல. கண்டிப்பா நான் ஒரு நல்ல புருஷனா இருப்பேன் அவளுக்கு. அவன் அன்றிரவே தனது சம்மதத்தை தெரிவித்து அம்மாவுக்கு மின்னஞ்சல் அனுப்பினான். பெண் வீட்டினரிடம் இருந்து வரதட்சணையோ இதர விஷயங்களோ எதுவும் கேட்கக்கூடாது என்று கண்டிப்புடன் சொன்னான். பெண் பார்க்கும் படலம் வேண்டாம் என கூறிவிட்டாள் அம்மா. நல்ல நாள் ஒன்றில் பெண்ணை அழைத்துக் கொண்டு பெண் வீட்டினரை மும்பைக்கு வர சொல்லிவிட்டதாகவும் அன்றைக்கு நிச்சயதார்த்தத்தை நடத்திவிடப் போவதாகவும் அவனும் வந்து சேர வேண்டும் என்றும் கூறியிருந்தாள்.
நீயும் வாயேன் ரஞ்சினி மும்பைக்கு. டிக்கெட் பதிவு செய்யும் முன் அவளிடம் கேட்டான் அவன். நான் பாக்குறதே விடுமுறை பணி, இதுல நான் எங்கிருந்து ஒரு வார விடுமுறை எடுக்கிறது? என் வாழ்த்துக்கள் உனக்கு எப்போ உண்டு. கல்யாணம் மைசூர்ல தானே நடக்கும், அப்ப கண்டிப்பா மாப்பிள்ள தோழியா உன் கூடவே இருப்பேன். ரஞ்சினி தன் இயலாமையை கூறினாள். அவன் மட்டும் கிளம்பி சென்றான். அந்த ஒரு வாரமும் வீடு வெறிச்சிட்டது. அவன் வீட்டில் இருந்தால் அவனது நகைச்சுவை உணர்வில் சிரித்துக் கொண்டே இருக்கலாம். மெலிதா ஏதேனும் இசை ஒலித்துக் கொண்டே இருக்கும். இரண்டும் அன்றி வீடே நிசப்தமாக இருந்தது. அவள் முடிந்தவரை அலுவலகத்திலேயே இருந்துவிட்டு தாமதமாகத்தான் வீட்டுக்கு வந்தாள். ஒரு வாரம் சோம்பல் முறித்துக் கொண்டு ஓடி மறைந்தது. அவன் வருகிற அன்று காலையிலேயே எழுந்து சமைத்து வைத்துவிட்டு காத்திருந்தாள். முகமெல்லாம் மலர்ச்சியும் உற்சாகமாக வந்து சேர்ந்தான் பால்கி. வீட்டில் புதிதாய் வெளிச்சம் படர்ந்தால் போல் இருந்தது. எப்படி இருக்க ரஞ்சினி? தனியா விட்டு போயிட்டேன்ல உன்னை. சமைச்சு சாப்பிட்டியா இல்லையா? ஏன் என்னை பார்த்தா பட்னி கிடந்தா போலையா தெரியுது? போய் அரிசி டப்பாவை திறந்து பாரு, கணிசமா குறைஞ்சிருக்கும். அப்புறம் உன் நிச்சயதார்த்தம் எல்லாம் எப்படி ஜாலியா இருந்ததா? சூப்பர். உனக்காக வீடியோ சிடி கொண்டு வந்திருக்கேன், ராத்திரி பார்க்கலாம். ஆபீஸ்ல என்ன விசேஷம்? சொல்லும்படியா பெருசா எதுவும் இல்ல, எப்பவும் இருக்கிற அதே பரபரப்பு தான். நீ இல்லாம உன்னோட யூனிட் தான் ரொம்பவே திண்டாடி போயிட்டாங்க. போன்லயே சந்தேகங்களா நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்தனே. எல்லாரும் எல்லா வேலையும் கத்துக்கோங்க, ஒரு ஆள் இல்லாத நேரத்துல சமாளிக்க தெரியணும்னு எவ்வளவு தடவை சொல்லியிருப்பேன், கேட்டா தானே? சரி, குளிச்சுட்டு வா, சாப்பாடு தயாரா இருக்கு. அவன் குளித்து வருவதற்குள் அவளும் அலுவலகம் செல்ல தயாரானாள். இருவரும் ஒன்றாய் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு கிளம்பினார்கள். கல்யாண தேதி குறிச்சாச்சா? மார்ச் 20க்கு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அவ்வளோ நாள் தள்ளி போடுறீங்க? நடுவுல முழுசா 3 மாசம் இருக்கே. பெண்ணோட அண்ணன் அமெரிக்கால இருக்கிறாரு, அவருக்கு மார்ச் மாசம் தான் வர முடியுமா? பரவாயில்ல விடு, அது வரைக்கும் ஜாலியா போன்லயும் இன்டர்நெட்லயும் காதலிச்சுட்டு போறது. கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கலன்னு எனக்கும் குறை இருக்காது பாரு. அவன் சிரித்தான். இந்த 3 மாசத்துக்குள்ள நான் தங்குறதுக்கு ஒரு இடம் பார்த்தாகணும் பால்கி, அவள் சொல்ல அவன் திரும்பி பார்த்தான். ஏன், எனக்கு கல்யாணமானா எங்க வீட்டுல தங்க கூடாதுன்னு நான் சொன்னனா? நீ சொல்ல மாட்ட, ஆனா எனக்கு புத்தி இருக்கு. உங்க தனிமைக்கு குறுக்கீடா இருக்கக்கூடாது, இருக்கவும் மாட்டேன். உன் பொண்டாட்டியே கெஞ்சினா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அது சரி பால்கி, அவகிட்ட என்னை பத்தி சொன்னியோ? அவள் கேட்டதும் நான் அவனுக்கு உரைத்தது. ரஞ்சனியை பற்றி அவளிடம் சொல்லவே மறந்து விட்டோம் என்று. ஒரே வீட்டில் தன்னோடு இருக்கும் ஒரு பெண்ணை பற்றி அவள் அறிந்து கொள்வது அவசியம் என்று நினைத்தான் அவன். மறந்தே போயிட்டேன், அதுக்கு என்ன, ராத்திரி போன் பண்ணும்போது அவசியம் சொல்லி உன்னை அறிமுகப்படுத்திடுறேன், நீயும் பேசு. நல்ல காலம், இப்போவா தோணுச்சேன். அவள் சிரித்தாள். கார் அலுவலக வளாகத்திற்குள் நுழைந்து நின்றது. அன்றிரவு உணவுக்கு பின் தன் கைபேசியோடு பால்கனி பக்கம் சென்றவன் மாதவியோடு தொடர்பு கொண்டு பேசினான். சற்று நேர காதலுக்கு பின் ரஞ்சனியை பற்றி அவளிடம் சொல்லலாம் என்று நினைத்த நேரம், பால்கி, அப்பாவுக்கு என்னன்னு தெரியல, அம்மா அலறாங்க, நான் அப்புறம் பேசுறேன் என்றபடி தொடர்பை துண்டித்தாள். அவன் கவலை அடைந்தான். இரவு 1 மணிக்கு அவனது மொபைல் அடித்தது. மாதவிதான் பேசினாள். அப்பாவுக்கு மைல்டு அட்டாக் பால்கி, உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டோம். இன்டென்சிவ் கேர்ல இருக்காரு. டாக்டர்ஸ் பார்க்கலாங்கிறாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அம்மா இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. மை காட், நான் வேணா கிளம்பி வரட்டுமா? வேண்டாம், அநேகமா நாங்களே பெங்களூருக்கு அவரை கூட்டிட்டு வந்துடலான்னு இருக்கோம். இது அவசர சிகிச்சை தானே, நல்ல ஆஸ்பத்திரியில சேர்க்க சொல்லி அண்ணா சொல்றான். நாளைக்கே ஆம்புலன்ஸ்க்கு சொல்லியிருக்கு, நான் அங்க வந்ததும் போன் பண்றேன். அவள் தொடர்பை துண்டித்தாள். உணவு இடைவேளையின் போது அப்பாவிடமிருந்து போன் வந்தது. நேத்து உன் புருஷன்ட்ட இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது ரஞ்சினி. என்ன கடிதம்பா? நீ அவனை விட்டுட்டு ஓடி போயிட்டியான், அதனால அவனுக்கு அவமானமும் மன உளைச்சலும் ஏற்பட்டிருக்கான். இன்னும் 1 மாசம் அவகாசம் தரானா, அதுக்குள்ள நீ அவனோட போய் சேர்ந்து வாழணுமா, இல்லனா சட்டப்படி உன்னை பிரிவதற்கான ஏற்பாடுகளை செய்வானா. நீதிமன்றம் அவனுக்கு நியாயம் அளிக்குமா. ரஞ்சனிக்கு சிரிப்பு வந்தது. எவ்வளவு சாமர்த்தியம்! எல்லா தவறுகளையும் தன்னிடம் வைத்துக் கொண்டு இவளுக்கு அவகாசம் தருகிறானாம். தான் செய்த தவறை மறைக்க மனைவிதான் தன்னை பிரிந்து போய்விட்டாள் என்று நீலி கண்ணீர் விட்டு தன் மீது பரிதாப பார்வைகள் விழட்டும் என்று நாடகமாடுகிறவனை என்ன செய்ய? குற்றம் சாட்டும் வேலையை எடுத்துக்கொண்டதால் அவன் நிரபராதியாகி விடுவானா? என்னம்மா எதுவுமே பேசாம இருக்க? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா. நீ ஊரை விட்டு போக நானும் ஒரு காரணமாயிட்டேன் இல்லம்மா. நீங்க என்னப்பா தப்பு பண்ணீங்க? நான் ஒரு கணக்கு போட்டு வரன் தேடி உனக்கு கல்யாணம் பண்ணேன். ஆனா ஒரே வருஷத்துல என் கணக்கு உன்னை இப்படி தூர விட்டே துரத்திருச்சு. இனி என்ன கணக்கு போட்டு உன்னை இந்த சிக்கல்ல இருந்து காப்பாத்துவேன்னு புரியாம குழம்பி போய் நிக்கிறம்மா. நீங்க தானப்பா சொல்லுவீங்க, கஷ்டம் வர வரத்தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியும்னு. எனக்கு இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. பணம் தான் சந்தோஷம்னு நினைக்கிறவங்க கூட வாழ முடியாதுப்பா. பரஸ்பர சம்மதத்தோட விவாகரத்து வாங்கிக்க நாம தயாரா இருக்கேன் நானு.
அடுத்த முறை வெங்கட் பேசினா இதை சொல்லிடுங்க. கழுத்துல இருக்கிற கயிறு இறுக ஆரம்பிச்சிருச்சு. மூச்சு முற்றத்துக்குள்ள அதை அறுத்து எரிஞ்சிட்டு ஆசுவாசமா மூச்சு விடணும் எனக்கு. ஆனா ஒண்ணுப்பா, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிட்டுதான் நினைக்காதீங்க. இனிமேதான் ஆரம்பம். கொஞ்ச நாள் நான் அவனுக்கு பொண்டாட்டியா இருக்கணுங்கிறது என் கர்மா. அந்த கர்மாவை கழிச்சாச்சு. இது ஒரு இடைவேளை. இடைவேளைக்கு அப்புறம் என் வாழ்க்கை இனிமையா சுவாரஸ்யமா சந்தோஷமா இருக்கும், சுபமா முடியும். கடவுள் என் விஷயத்துல கொஞ்சம் கூட கருணையோட இருப்பாருன்னு நம்புறேன்ப்பா. உன் நம்பிக்கை சந்தோஷமா இருக்கு ரஞ்சனி. என் மனசுல இருந்த குழப்பத்துக்கும் நீ ஒரு தெளிவான பதில் சொல்லிட்ட. ஒரு தகப்பனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான் குழந்தைகளை நல்ல நிலையில பாக்குறது தான். பிள்ளை விஷயத்துல ஆறாத சோகம் தான் எனக்கு கிடைச்சது. உன்னையவாது நல்ல நிலையில பாக்குற வரைக்கும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்க பிரார்த்தனை வீண் போகாதுப்பா. நான் நல்லா இருப்பேன். இவ என் பொண்ணுன்னு பெருமையா சொல்லிக்கிற மாதிரி நான் திரும்பி வருவேன். அவள் போனை வைத்தாள். வீட்டுக்கு கிளம்பும் போது பால்கியிடம் இருந்து மொபைலுக்கு தகவல் வந்தது. நான் அலுவலக வேலையா அவசரமா சென்னைக்கு போறேன். நாளை காலையில வந்துருவேன். அவள் சரி என பதில் அனுப்பிவிட்டு வீட்டுக்கு கிளம்பினாள். மெலிதா இசையை ஒலிக்க விட்டு இரவு உணவுக்கு கொஞ்சம் உப்புமா கிளறி விட்டு குளிக்க போனாள். பாதி குளியலில் இருக்கும்போது அழைப்பு மணி ஒலித்தது. அவசரமாய் குளியலை முடித்து நைட்டியை அணிந்து கொண்டு வந்து லென்ஸ் வழியாக யார் என பார்த்தால் வெளியில் மாதவி நின்றிருந்தாள். விமான நிலையத்திலிருந்து வீட்டுக்கு கூட வராமல் நேராக ஆஸ்பத்திரிக்கு சென்றான் பால்கி. அவன் போன நேரம் மாதவியின் அம்மா மட்டும்தான் கணவனுக்கு அருகில் அமர்ந்திருந்தாள். எப்படி இருக்காருமா? வாங்க மாப்ள, பைபாஸ் பண்ணிடணுங்கிறாரு டாக்டர். இவரானா மாதவி கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஆபரேஷனுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஒண்ணுமே புரியல. அவர் விழிச்சிருக்கும் போது நான் பேசி பாக்குறேன். மாதவி எங்க? ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போயிருக்கா. 1 மணி நேரத்துல முடிச்சுட்டு கிளம்பி வந்துருவேன்னு சொல்லியிருக்கா. நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஏர்போர்ட்ல இருந்து நேரா இங்கதான் வரேன். ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம், போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். அப்பாவோட ஆபரேஷன் ரொம்ப முக்கியம். உடனே பைபாஸ் பண்ணிடுறதா நல்லது. அது செய்யாத வரைக்கும் எந்த நிமிஷமும் ஆபத்து தான். நான் அப்புறமா பேசுறேன். அவன் கிளம்பினான். டாக்ஸியை விட்டு போகச் சொன்னான். அவனை கண்டதும் முகம் மலர்ந்தாள் ரஞ்சனி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பால்கி? நேத்து நீ சென்னைக்கு போறத பத்தி மாதவி கிட்ட சொல்லலையா? அவ பாவம் உன்னை பார்க்கணும்னு இங்க வந்திருந்தா. என்னை இங்க பார்த்ததும் அவ முகத்துல லேசா அதிர்ச்சி. நான் யாரு என்னன்னு கேட்டா சொன்னேன். நீ என்னை பத்தி அவகிட்ட சொல்லலையா? அதுக்குள்ள அவ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நீ சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன? மாதவி வேற என்ன சொன்னா? ரொம்ப டல்லா இருந்தா. அதிக நேரம் நிக்கல. நீ இல்லன்னதும் உடனே கிளம்பி போயிட்டா. முதல்ல அவ வீட்டுக்கு வந்தப்போ நீ இல்லாம போயிட்டியேன்னு தோணுச்சு. அதுக்கு என்ன, இன்னொரு நாள் டின்னருக்கே கூப்பிட்டா போச்சு. அவன் டவலை எடுத்துக்கொண்டு குளிக்க போனான். ரஞ்சனி டேபிளில் சிற்றுண்டி எடுத்து வைத்தாள். நீ ஆபீஸ்க்கு போயிடு ரஞ்சனி, நான் மத்தியானத்துக்கு மேல வரேன். அவன் அவளை அனுப்பிவிட்டு தன் செல்போனை எடுத்து மாதவியுடன் தொடர்பு கொண்டான். ரிங் போனதும் தானாக தொடர்பு அறுபடுவதுமாக இருந்தது. போனை எடுக்காமல் என்ன செய்கிறாய் என்று அவளுக்கு தகவல் அனுப்பினான். அதற்கும் பதில் இல்லை. சற்றே எரிச்சலை அடைந்தாலும் சலிக்காமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருந்ததில் ஒரு முறை தொடர்பு கிடைத்தது. என்னாச்சு மாதவி? எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன். என்னதான் செய்யற போன் எடுக்காம? வேலையா இருந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. காலையில நேரா ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருந்தேன். அப்பா பைபாஸ் சிகிச்சைக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு சொன்னதும் அம்மா வருத்தப்பட்டாங்க. நீ அவர்கிட்ட பேசுனியா? என் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் ஆபரேஷனுக்கு உடம்ப காட்டுவாராம். அவர் ஆசை அதான்னா நான் வேணாம், எங்க வீட்டுல பேசட்டுமா? கல்யாணத்தை இன்னும் 10 நாள்ல வச்சுக்கலாமா? அவருக்காக ரொம்ப எளிமையா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆபரேஷனுக்கு அப்புறம் வரவேற்ப பெரிய அளவுல நடத்தலாம். என்ன சொல்ற? இந்த கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணு சம்மதிச்சிட்டாங்களா? மாதவி கேட்டதும் அவன் திகைத்தான். சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த பால்கியை சற்றே வேதனையோடு பார்த்தாள் ரஞ்சனி. வந்ததிலிருந்து அவனை இந்த மாதிரி ஒரு சோர்வோடு அவள் பார்த்ததில்லை. தப்பு உங்ககிட்டதான் பால்கி. நீ என்னை பத்தி அவகிட்ட சொல்லியிருந்தா அவ புரிஞ்சுகிட்டு இருந்திருப்பா. சொல்லக்கூடாதுன்ற எண்ணம் உனக்கு இல்ல. உன் மனசு சுத்தமா இருக்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயமா உனக்கு தோணல. நமக்கு இது பெரிய தப்பு இல்லைனாலும் மாதவியோட கோணத்துல நின்னு பார்த்தா தப்பாத்தான் தெரியும். தன் வருங்கால புருஷன் வீட்டுக்கு ஆசையும் காதலுமா ஒரு பொண்ணு வரா. அவனோட வீட்டுல இன்னொரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சா அதிர்ச்சி அடையாம என்ன செய்வா? தான் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறத தாங்கிட்ட மறைச்சிட்டாங்கிற முதல் அதிர்ச்சி. அப்படி மறைஞ்சதுக்கு பின்னாடி வெளியில சொல்லிக்க முடியாத குற்ற உணர்வு இருக்குங்கிறது அவளுடைய 2வது சந்தேகம். அவளை நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவளுக்கு தோணிருக்கு. நாம 2 பேரும் பனைமரத்தடியில பால் குடிச்சிட்டு இருக்கோம் பால்கி. எவ்வளவு நல்லவங்களுக்கும் கூட சந்தேகமும் கோபமும் ஏற்படத்தான் செய்யும். நான் எதையும் வேணும்னு செய்யலையே. உன்னை பத்தி முதல்ல சொல்லிருக்கணும். எப்படி மறந்தேன்னு தெரியல. அதுக்கப்புறம் சொல்லணும்னு நினைச்சப்போ அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் சொல்ல முடியாம போயிடுச்சு. அவ திடுதுப்புன்னு இங்க வந்தது கூட எனக்கு அதிர்ச்சியா இல்ல. ஆனா கண்ணால பாக்குறது கொண்டு ஒரு விஷயத்த தீர ஆராயாம ஒரு தப்பான முடிவுக்கு போய் என்கிட்ட விஷமா பேசினதுதான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு.
உரிமை இருக்கிற இடத்துலதான் கோவத்தை காட்ட முடியும் பால்கி. தான் புருஷன் தனக்கு மட்டுமானவனா இருக்கணும்னு ஒரு பொண்ணு நினைக்கிறது இயல்பு தானே. அவளை நேரா சந்திச்சு மனசு விட்டு பேசு. நான் யாரு, எதுக்காக இங்க இருக்கேன்னு எல்லாத்தையும். உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன்னு தெளிவா எடுத்து சொல்லு. அவ குழப்பம் தீரும். குழப்பம் தீர்ந்தா கோவம் தீரும். கோவம் தீர்ந்தா எல்லாம் சரியாயிடும். ஓகே, நீ சொல்ற மாதிரி என்கிட்டதான் தப்பு இருக்கு. அவளை பாக்குறேன், உண்மையை எடுத்து சொல்றேன். முன்னாடி இதை சொல்லாததுக்கும் மன்னிப்ப கேக்குறேன். அவன் சற்றே உற்சாகமானான். என் பொண்ணுக்கு சொந்தத்திலேதான் முதல் திருமணம் நடந்தது. என் ஒண்ணு விட்ட அக்கா பையன். சொந்தம் தானங்கிற நம்பிக்கையில பண்ணி வச்சுட்டேன். கல்யாணமான ஒரே மாசத்துல அவன் திருட்டு பொருட்களை வாங்கி விக்கிறவன்னு தெரிஞ்சது. தவிர கஞ்சா, கடத்தல்னு சட்டத்துக்கு விரோதமான காரியங்களும் செஞ்சது தெரிய வந்தது. நான் இவளை கூட்டிட்டு வந்துட்டேன். உடனே விவாகரத்து கேட்டோம். கேஸ் முடிஞ்சு அடுத்த மாசம் ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிரும். அவர் வெங்கட்டிடம் மனசு விட்டு அனைத்தையும் சொன்னார். என் கதையும் சோக கதை தான். என் மனைவி என்னை விட்டு யாரோடய ஓடி போயிட்டா. கஷ்டப்பட்டு அவட்ட இருந்து விவாகரத்து வாங்குற முயற்சியில இருக்கேன். கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. பரஸ்பர சம்மதங்கிறதுனால அநேகமா இன்னும் 10 நாள்ல எங்களுக்கு விவாகரத்து கிடைச்சிரும். நல்லவங்களுக்கு தான் எல்லா சோதனையும் வரும் போல இருக்கு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான். தெரியாதவங்க வீட்டுல இவளை கொடுக்க கூடாதுன்னு தான் சொந்தத்திலேயே பேசி முடிச்சேன். என் கணக்கு தப்பாயிடுச்சு. சொல்லுங்க, நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? தயவு பண்ணி உண்மையை சொல்லுங்க. எதுவும் வேண்டான்னு மேல் பூச்சி பேச வேண்டாம். நானும் உண்மையை சொல்றேன் சார். என் மனைவி வேலைக்கு போற பொண்ணு. அவ சம்பளத்தை நம்பி 40 லட்சம் ரூபா கடன் வாங்கி பெருசா வீடு கட்டேன். இப்போ வட்டி கட்ட முடியாம கஷ்டப்படுறேன். எங்க கல்யாணத்துக்காக நீங்க எவ்வளவோ செலவழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பணமா கொடுத்தா உபயோகமா இருக்கும். மத்தபடி உங்க பொண்ணுக்கு என்ன இஷ்டமோ அதை செய்யுங்க. புரியுது, நான் எவ்வளவு செலவழிக்க போறேங்கிறது முக்கியம் இல்ல. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 15 லட்சம் கேட்டா தர முடியுமா உங்களால? 20 லட்சம் தரேன். 50 சவரன் நகை போட்டுடுறேன். மதுரைக்கு பக்கத்துல எங்க சொந்த ஊர்ல பெரிய வீடும் விவசாய நிலங்களும் இருக்கு. என் மொத்த சொத்து மதிப்பும் 4 கோடி தேரும். எங்க காலத்துக்கு அப்புறம் எல்லாம் அவளுக்கு தான். எனக்கு தேவை என் பொண்ணு அவ ஆயுசு முழுக்க கண்ணு கலங்காம சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அவ சந்தோஷத்துக்கு நான் உத்தரவாதம் சார். உங்க வீட்டு பெரியவங்களை கூட்டிட்டு வாங்க, கல்யாண தேதி குறிச்சிடலாம். அவர் சொல்ல அவன் நம்ப முடியாத வியப்பும் சந்தோஷமுமாக கைகூப்பியபடி எழுந்தான். தான் கூட அதிர்ஷ்டசாலிதான் என்று மகிழ்ந்து போனான். 40 லட்சம் ரூபாய் கடனாளிக்கு 4 கோடி ரூபாய் சொத்துடன் பெண் கிடைக்கப் போகிறாள். இனி வாழ்க்கை ஆனந்தமயமாகும். பணப்பிரச்சனை ஏற்படாத வரை பெண்டாட்டியிடம் அன்பை பொழிவதில் என்ன தடை? ரஞ்சனியிடம் கூட அன்பாகத்தானே இருந்தான். அவன் அன்பை அவள்தான் புரிந்து கொள்ளவில்லை. போகட்டும், இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்கத்தான் கடவுள் கொஞ்சம் சோதித்தானோ என்னமோ. ரஞ்சனியோடு வாழ்ந்திருந்தால் லட்சாதிபதியாகத்தான் இருந்திருப்பான். அவள் ஓடி போனதால் இப்போது அவன் கோடீஸ்வரன். அவன் புல்லரித்து போனான். புதிய மனைவிக்கு தன் அன்பு முழுவதையும் அள்ளி இறைக்க தயாரானான். அம்மாவை தேடி முதல் முறையாக சகோதரியின் வீட்டுக்கு சென்றான். அவனை கண்டதும் அழுதாள் அம்மா. சகோதரியின் முகத்தில் புன்னகை இல்லை. அவன் கூப்பிட்டதும் உடனே கிளம்பி விட்டார்கள் அப்பாவும் அம்மாவும். உன்னை விட்டுட்டு போனதுக்கு சரியான தண்டனை அனுபவிச்சுட்டோண்டடா வெங்கட். என்னம்மா சொல்ற? பொண்ணை கொடுத்த இடத்துல ஒரு ராத்திரி தங்கினா கூட மரியாதை குறைஞ்சிரும்னு சொல்லுவாரு எங்க அப்பா. அது உண்மைதான். ஒரு வாரம் ஒழுங்கா சோறு போட்டிருப்பா. அதுக்கப்புறம் நாங்க அங்க வேண்டாத விருந்தாளியத்தான் இருந்தோம். சம்பளம் இல்லாத வேலைக்காரங்களா இருந்தோம்னு சொன்னா இன்னும் பொருத்தமா இருக்கும். போனா போட்டும் விடு. இனி நீ கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்து வேலைக்காரங்களை விரட்டி வேலை வாங்கலாம். அவன் தான் பார்த்திருக்கும் புதிய சம்பந்தம் பற்றி அவர்களிடம் சொன்னான். அம்மாவின் முகம் 1000 தாமரையாய் மலர்ந்தது. அதே நேரம் கஷ்ட காலத்தில் அவனை விட்டு போனதற்காக உள்ளுக்குள் வெட்கினாள். ஏண்டி மாதவி, காஃபி வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. அத கூட குடிக்காம அப்படி என்ன கனவு? அலுவலக தோழி கிண்டலாய் கேட்க மாதவி அசட்டு சிரிப்பு சிரித்தாள். ரொம்ப தலைவலியா இருக்கு, நான் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புறேன். தனது மேலதிகாரியிடம் சொல்லிவிட்டு 4 மணிக்கு அலுவலகத்தில் இருந்து கிளம்பினாள். மனது முழுக்க குழப்பம் மண்டி கிடந்தது. அம்மா அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்துத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்த வரனை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தாள். பழகினவரை நல்லவனாகத்தான் தெரிந்தான் பால்கி. அவன் உண்மையில் நல்லவனா அல்லது வேஷம் போடுகிறானா? அவனோடு ஒரே வீட்டில் ஒரு பெண் வசித்துக் கொண்டிருக்கிறாள் என்றால் அது சாதாரண விஷயமா? அவன் மனதில் கள்ளமில்லை என்றால் அதை முன்பே அவளிடம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அதை சொல்லவில்லை. கேட்டால் மறந்துவிட்டேன் என்கிறான். மறக்கக்கூடிய விஷயமா இது? இன்னும் எத்தனை உண்மைகள் அவனுக்கு பின்னால் ஒளிந்திருக்கின்றன? இவனை நம்பி எப்படி கழுத்தை நீட்ட முடியும்? கல்யாணத்திற்கு பிறகு திருமணம் செய்து கொள்வது குறித்து வருத்தப்படுவதை தவிர விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு அலைவதை விட வருமுன் காப்பது உத்தமம் என கல்யாணத்தை நிறுத்த சொல்லிவிட்டால் என்ன? அதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. கல்யாணத்தை நிறுத்த சொன்னால் அப்பா நிச்சயம் அதிர்ந்து விடுவார். அவருடைய உடல்நிலை இருக்கிற இருப்பில் அவருக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுக்க கூடாது.
மிகவும் பக்குவமாகத்தான் இந்த பிரச்சனையை கையாள வேண்டும். முடிந்தவரை திருமணத்தை தள்ளி போட்டுவிட்டு அப்பாவின் அறுவை சிகிச்சையை நல்லபடியாக நடத்த வேண்டும். அதன் பிறகு பால்கியை பற்றிய உண்மைகளை அப்பாவிடம் மெதுவாக சொன்னால் அவரே திருமணத்தை நிறுத்தி விடுவார். கல்யாணத்தை தள்ளி போட என்ன காரணம் சொல்றது? அவள் யோசித்தபடி பஸ்ஸில் இருந்து இறங்கிய நேரம் அவளது செல்போன் அடித்தது. திரையில் பால்கியின் பெயரும் எண்ணும் மின்னியது. அவள் முகம் மாறியது. எடுப்பதா வேண்டாமா என யோசித்தாள். எதுவாக இருந்தாலும் அப்பாவுக்கு அறுவை சிகிச்சை முடியும் வரை பால்கியிடம் வெறுப்பை அதிகம் காட்டாமல் இருப்பதே நல்லதென தோன்றியது. அவள் தொடர்பு பட்டனை அழுத்தினாள். சொல்லுங்க பால்கி, எனக்கு உன்னை பார்க்கணும் மாதவி. என்ன விஷயம்? போன்லயே சொல்லுங்களேன். என்ன கோபம் மாதவி உனக்கு? எனக்கு எந்த கோபமும் இல்ல, உங்களுக்கு தான் குற்ற உணர்ச்சின்னு நினைக்கிறேன். ஆமா, குற்ற உணர்ச்சி தான். தப்பு பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சி இல்ல, ஒரு செய்திய உங்ககிட்ட சொல்லாம போயிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி தான் இருக்கு. கல்யாணமாகாத ஒரு ஆண் தான் வீட்டுல ஒரு பொண்ணை தங்க வச்சிருக்கான். அவ அந்த வீட்டுல சமைக்கிறா, அவனோட சேர்ந்து சாப்பிடுறா. 2 பேரும் ஒன்னா காஃபி சாப்பிடுவாங்க, டிஃபன் சாப்பிடுவாங்க, ஒன்னா ஒரே வண்டியில ஒரே ஆபீஸ்க்கு போவாங்க. ஆனா அவங்க 2 பேரும் உத்தமர்கள்னு நான் நம்பணுமா? என்ன நியாயம்? பால்கி திகைத்தான். தான் என்ன சமாதானம் சொன்னாலும் அவள் அதை ஏற்கும் மனநிலையில் இல்லை என்பது புரிந்தது. எதற்காக அவளை சமாதானப்படுத்த வேண்டும் என்றும் தோன்றியது. ஓகே மாதவி, இனி நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சந்தேகத்தோட நீ எனக்கு கழுத்தை நீட்ட வேண்டாம். உன்கிட்ட எப்படி நான் ரஞ்சனிய பத்தி சொல்ல மறந்தனோ அதே மாதிரிதான் எங்க அம்மா கிட்டயும் அவளை பத்தி சொல்லல. இனிமேதான் எங்க அம்மாட்ட சொல்ல போறேன். ஆனா நிச்சயம் எங்க அம்மா என்ன நம்புவாங்க. கல்யாணத்தை நிறுத்த சொல்லி நான் அவகிட்ட சொல்லிடுறேன். சந்தேகம் நம்ம வாழ்க்கையை நரகமாக்குறதை விட பெட்டர் நாம இப்படியே பிரிஞ்சிருவோம். உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன்ற பழியும் எனக்கு வேண்டாம். நான் நிரபராதின்னு நீ நம்பித்தான் ஆகணும்னு அவசியமும் இல்ல. அவன் சட்டென தொடர்பை துண்டித்து செல்லை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். மாதவி சிலையாய் நின்றாள். அவன் கெஞ்சுவான், பின்னாலேயே ஓடி ஓடி வந்து சமாதானப்படுத்த முயல்வான் என பார்த்தால் ஒரு நொடியில் தெளிவாய் ஒரு முடிவெடுத்து படபடவென பேசுவான் என்பதை அவள் எதிர்பார்க்கவில்லை. அப்பாவிடம் எப்படி சொல்வது? இதனால் அவர் உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்டால்? அவள் முகத்தில் பயமும் குழப்பமும் படர்ந்தது. என்னாச்சு? மாதவிய பார்த்து பேசுனியா? சாப்பாட்டு மேஜையில் இரவு சிற்றுண்டியை எடுத்து வைத்தபடி கேட்டாள் ரஞ்சனி. சப்பாத்திக்கு தொட்டுக்க என்ன? கடைஞ்ச பருப்பு இருக்கு, காலிஃபிளவர் குருமா இருக்கு, தயிர் வெங்காயம் இருக்கு. உனக்கு என்ன வேணும்? தொட்டுக்க எது வேணா இருக்கலாம், ஆனா பசிக்கு முக்கிய தேவை சப்பாத்தி தானே. என்னாச்சு உனக்கு? வாழ்க்கைக்கு முக்கியமா எது தேவை? பணம், சந்தோஷம். அதை விட முக்கியம் நிம்மதி இல்லையா? அதுக்கு என்ன இப்போ? இந்த நிம்மதியை தரக்கூடிய ஒரு துணையா மாதவி இருப்பான்னு தோணல. குருமாவோ கடைஞ்ச பருப்போ தயிர் வெங்காயமோ இதுல எது என் உடலுக்கும் மனசுக்கும் ஆரோக்கியம் தருமோ அதைத்தானே சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட முடியும். ரஞ்சனி விழி விரிய அவனையே பிரித்து பார்த்தாள். என்ன சொல்ற பால்கி? அவன் பதில் சொல்லாமல் செல்போனில் அம்மாவை தொடர்பு கொண்டான். அம்மா, நான் ஒண்ணு சொன்னா செய்வியா? என்னடா? மாதவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. இப்படி சொல்ல கஷ்டமா இருக்கு, ஆனாலும் சொல்றேன். தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடு. என்னடா சொல்ற? என்ன காரணம்? என்ன பிரச்சனை உனக்கு? இதுக்கான பதில 2 வரியில சொல்ல முடியாதுமா. என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா இப்போதைக்கு என்ன எதுவும் கேட்காத. அவங்க வீட்டுல காரணம் கேட்பாங்களேடா. காரணத்தை மாதவி சொல்லிப்பா. அந்த காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியக்கூடாதா? நான் என் சிநேகிதி ஒருத்திக்கு இங்க என் வீட்டுல அடைக்கலம் கொடுத்திருக்கேன். நிச்சயதார்த்தத்துல ரொம்ப ஜாலியா இருந்ததுல இந்த விஷயத்த உன்கிட்டயோ மாதவி கிட்டயோ சொல்ல மறந்துட்டேன். தப்புதான். அதுக்காக எங்களை சந்தேகப்படுறதா? என் பக்கத்து நியாயத்தை கேட்க கூட அவ விரும்பல. சந்தேகத்தோட வாழ்க்கைய துவங்க முடியாதுமா, நரகமாயிடும். என்ன நம்புற ஒரு பொண்ணா பாரு, அவ எப்படி இருந்தாலும் சந்தோஷமா கட்டிக்கிறேன். உன் கூட ஒரு பொண்ணு தங்கி இருக்கிறாளா? என்னடா சொல்ற? அம்மா அதிர்ந்தாள். அவனுக்கு வியப்பா இருந்தது. அப்படி என்ன குற்றம் தெரிகிறது இதில் என்று யோசித்தான். ஒரு சிநேகிதி, புருஷனால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவள், கையில் வேலையும் இல்லை. அவள் பெண் தோழி என்பதாலேயே அவளுக்கு உதவி செய்யக்கூடாதா? ஆண் பெண் நட்பை மட்டும் ஏன் உலகம் சந்தேக கண் கொண்டு பார்க்கிறது? அம்மா, என் சிநேகிதி ஒருத்தி கஷ்டப்படும் போது உதவி செய்ய வேண்டியது என் கடமை. நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்க வேண்டாம். எங்களோட எல்லைகள் எங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு பயமா இருக்குடா பால்கி. நான் அப்புறமா பேசுறேம்மா, நான் சொன்னபடி செஞ்சிரு. அவன் போனை வைத்தான். ரஞ்சனி கண்ணீர் மல்க அவனை பார்த்தாள். என்னாலதானே இதெல்லாம்? எனக்கு என்னமோ நீ அவசரப்படுறியோன்னு தோணுது பால்கி. நாகரீகம் வளர வளர மனுஷன் சில பண்பாடுகளை உண்டாக்கிக்கிட்டான். ஆரம்பத்துல ஆடை கிடையாது, உறவுகள் கிடையாது, கட்டுப்பாடுகள் கிடையாது. மிருகங்கள் மாதிரிதான் வாழ்ந்தான் மனுஷன். காலப்போக்குல ஏற்பட்டதுதான் குடும்பங்கிற அமைப்பு. கணவன், மனைவி, அண்ணன், தங்கைங்கிற பாசம் ஏற்பட்டப்புறம் ஆண் பெண் உறவுகள்ல ஒரு புனிதம் ஏற்பட்டது.
என் அப்பா, என் அம்மா, என் அக்கா, என் அண்ணன், என் மனைவின்னு தன் உறவுகளை புனிதமா நினைச்சான். பொக்கிஷமா பாதுகாத்தான். திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வீட்டுல தனித்து வாழுதுங்கிறது நம்ம பண்பாட்டுல இல்ல. நீங்க எவ்வளோ நியாயம் கற்பிச்சுட்டாலும் உங்கள மீது படியிற அந்த சந்தேக சாயல் தவிர்க்க முடியாதது. கலாச்சாரங்களை பத்தி கவலைப்படாதவங்களுக்கு இது பெரிய விஷயமே இல்ல. லிவிங் டுகெதர் கலாச்சாரம் அதிகமாயிட்டு வர்றதை பத்தி நாம கவலைப்படுறோம். நம்ம மனசுல வேற எந்த உணர்வும் இல்லைன்னாலும் மத்தவங்க பார்வையில குற்றம்தான். எனக்காக நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட பால்கி. நீ என்ன சொன்னாலும் இனி உன் வாழ்க்கையோட விளையாட நான் தயாரா இல்ல. நாளைக்கே நான் ஹாஸ்டல் தேடுறேன். கிடைக்கலன்னா வேலையை விட்டுட்டு சென்னைக்கே போறேன். எப்படியாவது வாழ்ந்து காட்டுவேன். என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். எங்க இருந்தாலும் உன்னோட அடிக்கடி பேசி தகவல் பரிமாற்றம் பண்ணிக்குவேன். நீ உடனே அம்மாட்ட பேசு. மாதவி கிட்டையும் மறுபடியும் பேசு. சின்ன சின்ன பிரச்சனைகளை நாமே தூக்கி தூர போட்டுட்டு சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றதுதான் விவேகம். உங்க அம்மா அப்பாவோட பேசுறதுக்கு முந்தி நிறுத்த சொன்ன கல்யாணத்தை நடக்கிறதுக்கான வழிய பாரு பால்கி. ரஞ்சனி உத்தரவிடுவது போல் சொல்லிவிட்டு எழுந்தாள். அன்றிரவு முழுக்க வலைத்தளங்களில் வேலை தேடினாள், தங்குமிடங்கள் தேடினாள். மேற்கு கடற்கரையோரம் உள்ள மிகப்பெரிய மடாலயம் ஒன்று தனது நிர்வாகங்களை கவனித்துக் கொள்ளும் கணினி அனுபவம் பெற்ற நபர் ஒருவர் தேவை. உணவு தங்குமிடம் வழங்கப்படும் என்று விளம்பரம் செய்திருந்தது. உடனடியாக அந்த ஆசிரமத்தின் மின்னஞ்சல் முகவரிக்கு தன்னை பற்றிய முழு விவரங்களை இணைத்து வேலை கேட்டு விண்ணப்பம் அனுப்பினாள். ஊதியம் குறைவாக இருந்தாலும் கூட உணவும் உறைவிடமும் கிடைக்குமே. அடுத்த நாள் மதியம் கணிப்பொறியில் தனது மின்னஞ்சல் பக்கத்தை திறந்த போது அப்பாவிடமிருந்து ஒரு அஞ்சலும் அந்த மடாலயத்திலிருந்து பதிலும் வந்தது. அப்பாவின் அஞ்சலை திறந்தாள். உன்னோட விவகாரத்து நீதிமன்றத்துல அளிக்கப்பட்டு விட்டது. உன் கணவனுக்கு அடுத்த மாதம் திருமணம். தனது திருமண அழைப்புதலை தபால் மூலம் எனக்கு அனுப்பியிருந்தான். ஒரு தகப்பனாக இந்த விஷயத்தை சந்தோஷமாக உன்னிடம் போனில் சொல்ல இயலவில்லை. எனவேதான் தகவலாக அனுப்புகிறேன். எல்லாம் நன்மைக்கே என்று சமாதானப்படுத்திக் கொள்கிறேன். அந்த நன்மையை இறைவன் சீக்கிரமே உனக்கு அளிக்கட்டும். வேறென்ன சொல்ல? இது வரமா சாபமா என புரியவில்லை அவளுக்கு. அடுத்த அஞ்சலை திறந்தாள். இந்த பதவிக்கு ஆள் நியமனம் செய்யப்பட்டு விட்டதால் தங்களுக்கு வேலை அளிக்க முடியாததற்கு வருந்துகிறோம். எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்களது பெயரை பரிசீலிப்போம். அவள் சற்று நேரம் கண்மூடி அமர்ந்தாள். என்ன செய்ய போகிறேன் இப்போது? பேசாமல் வேலையை விட்டுவிட்டு சென்னைக்கே போய்விடலாமா? அப்பாவுக்கு பாரமாகி விடக்கூடாது என்றுதான் அங்கு செல்வதை தவிர்த்தாள். நிச்சயம் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். பிறந்த வீட்டில் இருந்து கொண்டு அந்த வேலைக்கு சென்று கொண்டு அப்பாவுக்கு பாரமின்றி அங்கு இருக்கலாம். ஆனால் அக்கம் பக்கம் 1000 கேள்விகள் கேட்கும். விவாகரத்து ஆனவளை அவர்கள் மதிக்க மாட்டார்கள். தேவையில்லாமல் அப்பா அம்மாவை வேதனைப்படுத்துவார்கள். இவள் அங்கு செல்லாத வரை இவளது விவாகரத்து விஷயம் யாருக்கும் தெரிய போவதில்லை. அப்படியானால் வேறெங்கு செல்வது? யோசித்து யோசித்து தலை வலித்தது. எது எப்படி இருந்தாலும் இனி பால்கிக்கு சுமையாய் இருக்கக்கூடாது என்பதில் தீர்மானமாக இருந்தாள். 3 வடிமாக்கில் நிர்வாக பிரிவுக்கு சென்றால் அந்த பிரிவின் அதிகாரி ஒரு மலையாளி. 50 வயதை கடந்தவர். மலையாள தமிழில் கலகலவென பேசுவார். அவளை பார்த்ததும் புன்னகையோடு தலையசைத்து உட்காரச் சொன்னார். என்ன விஷயம் ரஞ்சனி? உன் இருக்கைக்கு சொந்தக்காரி தான் விடுப்ப மேலும் 3 மாசத்துக்கு நீட்டிச்சிருக்கு தெரியுமோ? இன்னும் 3 மாசம் நீ நிம்மதியா இருக்கலாம். உன் வேலையை பத்தி நல்ல ரிப்போர்ட்ஸ் வருது. உன்னை பணி நிரந்தரம் செய்யலான்னு நான் ஹெட் ஆபீஸுக்கு கடிதம் எழுதியிருக்கு. பார்க்கலாம் என்ன செய்யறாங்கன்னு. ரொம்ப நன்றி சார். ஆனா நான் இப்போ வந்த விஷயமே வேற. என்ன? நான் வேலையை விட்டுறலான்னு இருக்கேன் சார். அப்படியா? வேற எங்கேயாவது நல்ல வேலை கிடைச்சிருச்சா உனக்கு? இல்ல சார். அப்புறம் ஏன் இங்க ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல சார். இதுக்கு பதில் சொல்லணும்னா நான் என் சொந்த வாழ்க்கையை பத்தி சொல்லி ஆகணும். சொல்லலாம்னா சொல்லு. அவள் மிக சுருக்கமாக தன் கடந்த காலத்தை பற்றியும் தற்போது தன்னால் பால்கிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் பற்றியும் கூறினாள். என் பிறந்த வீட்டுல எனக்கு எவ்வளவு அன்பும் பாதுகாப்பும் கிடைக்குமோ அத்தனையும் பால்கி எனக்கு கொடுத்தார். என் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதே நேரம் எனக்கு உதவ போய் அவருக்கு கஷ்டங்கள் வந்தா அதை பார்த்துக்கிட்டு எப்படி அவர் வீட்லயே நான் தங்கியிருக்க முடியும்? எனக்கு கஷ்டம் வந்தப்போ தான் வீட்டுக்கு கூட்டு வந்து இந்த வேலை வாங்கி கொடுத்து அவர் உதவி பண்ணாரு. இப்போ என் முறை. அவர் வீட்டை விட்டு உடனடியா நான் வெளியில வர்றதுதான் அவருக்கு நான் செய்யற உதவியா இருக்கும். நானும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன். என் சக்திக்கு உட்பட்டு வாடகைக்கு ஒரு வீடோ இல்லைன்னா ஹாஸ்டலோ கிடைக்கல. நல்லா இருந்தா வாடகை அதிகம், பரவாயில்லன்னு பார்த்தா உள்கட்டமைப்பு எதுவுமே என் மனசுக்கு பிடிக்கல. வசதியை கூட நான் எதிர்பார்க்கல. நான் தங்குற இடம் எனக்கு என் வீடு மாதிரி ஒரு உணர்வை தரணும்னு ஆசைப்பட்டேன். பால்கியோட வீட்டை தவிர வேற எதுவும் அதை தரா மாதிரி இல்ல. அதனால்தான் வேலையை விட்டுட்டு சென்னைக்கே போய் ஒரு வேலையை தேடிக்கிட்டு என் பிறந்த வீட்டிலே இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ரமேசன் நாயர் அவளையே பார்த்தார். இந்திய வரைபடத்துல எங்களது கேரளம் குருவாயூரப்பரின் பச்சை கோபீனம் போல் அளவில் சிறியதுதான். ஆனால்
இந்த பூமி பந்தில் எந்த மூலைக்கு போனாலும் அங்கு ஒரு மலையாளியாவது இருப்பான். இது குறித்து ஒரு குட்டி கதை கூட உண்டு. அமெரிக்காவும் இந்தியாவும் நிலவில் மனிதனை குடியமர்த்தும் பணியில் கைகோத்திருந்தது. முதலில் ராக்கெட்டில் 10 அமெரிக்கர்களும் 10 இந்தியர்களும் நிலவுக்கு பயணமானார்கள். நிலவில் முதலில் குடியேறியவர்கள் என்ற பெருமை கிடைக்கப் போகிறது என்ற சந்தோஷத்தோடு நிலவில் இறங்கியவர்களை சுட சுட டீ கொடுத்து வரவேற்றானாம் ஒரு மலையாளி. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த இடத்திலும் இத்தகைய சூழலிலும் பிழைத்துக் கொள்ள தெரியாதவர்கள், தெரிந்தவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, முயற்சி பண்ணா ஆகாசத்தை வளைச்சி காலடியில போட்டுக்கலாம். நான் அப்படி சொல்ல மாட்டேன். விஞ்ஞானப்படி ஆகாசம்னு ஒண்ணும் கிடையாது. அது வெறும் வெளி. ஒண்ணுமில்லாத எப்படி வளைக்க முடியும்? அல்லனா தொட முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும். நீ மேல மேல பறக்க ஆரம்பிச்சிட்டா இந்த பூமியில உள்ள உயர்ந்த சிகரங்கள் எல்லாம் உனக்கு கீழே தெரியும். பறப்பதற்கு இறகுகள் அவசியம். நீ முதல்ல உனக்கு இருக்கிற சிறகுகளை தேடு. ரஞ்சனி மலைத்து போனாள். அவரது பேச்சில் இருந்த உண்மைகளே தன் முதுகில் சிறகுகளாய் முளைப்பதாக உணர்ந்தாள் அவள். ஜெயநகர்ல எனக்கு ஒரு வீடு இருக்கு. 7-8 மாசத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல குடியிருந்தவங்க பொண்ணு காதல் தோல்வியால விஷம் குடிச்சு உயிரை மாச்சுக்கிட்டா. அந்த வீட்டுல தொடர்ந்து இருக்க மனம் இல்லாம அவங்க காலி பண்ணிட்டு போனப்புறம் ஏனோ அந்த வீட்டுக்கு குடி வர யாரும் தயங்குறாங்க. எனக்கு இந்த பேய் பிசாசு இதுல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. என்னாலும் ஏனோ அந்த வீட்டுக்கு எது வரைக்கும் யாரும் வரல. உனக்கும் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா நீ அங்க இருந்துக்கலாம். வேலையை விட்டுடாத. உன்னால முடிஞ்ச வாடகையை கொடு. பயமா இருந்தா வேணாம். ரமேசன் நாயர் சொல்ல, அப்படிலாம் இல்ல சார். அவசரமாய் அதற்கு ஒப்புக்கொண்டாள். அன்று மாலையே பால்கியோடு சென்று அந்த வீட்டை பார்த்தாள். வீடு மிக அழகாய் நல்ல உள் அலங்காரங்களோடு இருந்தது. கண்ணை மூடிக்கொண்டு 10-15 வாடகை கொடுக்கலாம். ஆனால் அவளால் முடியாது. அவள் அந்த வீட்டில் நல்லபடியாய் வாழ்வதைக் கண்டால் அந்த வீட்டை பற்றிய பயம் மற்றவர்களுக்கு தானே குறைந்துவிடும். தன் வருமானத்துக்கு ஏற்றாற்போல் ஒரு வீட்டை அவள் பார்த்து கொண்டு விட்டால் இந்த வீட்டிற்கும் நல்ல வாடகையோடு குடித்தனக்காரர் கிடைத்து விடுவார்கள். மறுநாளே பால் காய்ச்சி தன் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரின் படம் வைத்து விளக்கேற்றி விட்டு குடியேறினாள். இந்த வீட்லயா குடிவர போற? இது ஆவி உலாவற வீடாச்சே. நீ தனியா வேற இருக்க? அக்கம் பக்கமும் பயமுறுத்தியது. உயிரோடு உலாவும் மனிதர்களை விடவா இறந்தவர்களால் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ? மனதில் நினைத்துக் கொண்டு புன்னகைத்தாள் அவள். பாலில் ஏலமும் கல்கண்டும் சேர்த்து பால்கிக்கு குடிக்க கொடுத்தாள். மாதவிய பார்க்க எப்ப போற? அம்மாட்ட சொல்லிட்டல்ல? சொல்லிட்டேன். அவளுக்கு என் மேல முழு நம்பிக்கை ஏற்பட்ட அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். அவ மைசூர்லயும் நீ பெங்களூர்லயும் இருந்தா எப்படி முழு நம்பிக்கை வரும்? அதுக்கு என்ன செய்ய? வார கடைசியில அவளை இங்க வர சொல்லு. இல்ல நீ அங்க போ. உன்னோட பழகத்தானே அவளுக்கு உன்னை பத்தி தெரியும். உத்தரவு தாயே. பால்கி வாய் மீது கை வைத்து சற்றே குனிந்து பவ்யம் காட்டினான். கிளம்பும் போது உண்மையான கவலையோடு கேட்டான். இங்க பேய் எதுவும் கிடையாது. ஆனா தனியா ஒரு வீட்டுல இருந்து உனக்கு பழக்கம் இருந்திருக்காது. ஜாக்கிரதையா இருப்பியா? எல்லா உயிர்களுமே கருவறையில தனியா இருந்துதானே பிறக்கிறோம். எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. அவள் சொல்ல அவன் வியப்போடு சிரித்தான். கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும் ரஞ்சனி. அவள் கரம் பற்றி கை குலுக்கி விட்டு விடை பெற்றான். ரஞ்சனி இல்லாத வீடு வெறிச்சிட்டது. தனிமை புதிதல்ல. ஆனாலும் ரஞ்சனி வந்து சென்ற பிறகு அது புதிதாக இருந்தது. இரவு 10 மணிக்கு அம்மாவிடம் பேசினான். அந்த பொண்ணு இன்னும் எவ்வளவு நாள் உன் கூட இருப்பா? அம்மாவின் கேள்வி வலியை ஏற்படுத்தியது. உன் பையன் மேல உனக்கு இவ்வளவுதான் நம்பிக்கையாம்மா? நான் நம்பி என்னடா பிரயோஜனம்? உன் கல்யாணத்தை நீயே நிறுத்திடுன்னு சொல்ற அளவுக்கு அந்த பிரச்சனை பெருசாயிடுச்சே. என் கவலை உன் எதிர்காலத்தை பத்தி. நீ நல்லவனா இருக்கிறத விட நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறவ. அதனால கேட்டேன், எதுக்கு வம்ப விலை கொடுத்து வாங்கிக்கணும்? இப்படி எல்லாரும் தன்னை பத்தி மட்டும் கவலைப்பட்டுட்டு இருந்தா மனிதாபிமானங்கிற வார்த்தையே வழி குழுந்து போயிடுமா? சரி, அதை விடு. பொண்ணு வீட்டுல இருந்து வேற ஏதாவது பேசினாங்களா கல்யாணத்தை பத்தி? பொண்ணோட கல்யாணத்தை நடத்திட்டு தான் அவங்க அப்பா ஆபரேஷன் செஞ்சுக்குவாராம். 2-3 முகூர்த்த நாள் சொல்லியிருக்காங்க. நமக்கு அதுல எது சௌரியப்படுமோ அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் 20 நாள்ல ஒரு முகூர்த்த நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நீ சரின்னா அன்னைக்கு வச்சுக்கலாம். நாளைக்கே சொன்னா போதுமா? காலையிலே சொல்லிடு. அவன் போனை வைத்தான். அழைப்பு மணி 2வது முறையாக ஒலித்தது. குளிக்க போன பால்கி கதவை திறந்தான். அவன் விழிகள் விரிந்து முகம் குப்பென மலர்ந்தது. ஹாய் அருணா, இது என்ன திடீர் ஆச்சரியம் எல்லாம் கொடுக்குற? வரேன்னு சொல்லியிருந்தா ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன்ல. நான் கார்ல எல்லாம் வந்திருக்கேன். சந்தோஷம், வா வந்து உட்காரு. ஒரு நிமிஷம் காத்திருந்தா குளிச்சுட்டு ஓடி வந்துருவேன். பொறுமையா நல்லாவே குளிச்சுட்டு வா, அவசரமே இல்ல. தேங்க்ஸ். சமையலற மேடையில பால் இருக்கு, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கு. உன் கையால 2 கப் காஃபி போட. வந்துடுறேன். வந்த உடனே வேலை வாங்குறேன்னு திட்டாம போடு. அவன் சிரித்தபடி குளிக்க போனான். 5 நிமிடத்தில் குளியல் முடித்து வந்தவன் இருவருக்கும் ரொட்டி துண்டிகளை வாட்டி வெண்ணெய் தடவி வைத்தான். அப்புறம் என்ன விஷயம் சொல்லு? சாப்பிடும்போது கேட்டான். உன்கிட்ட ஒரு கலந்தாலோசனைக்காகத்தான் வந்திருக்கேன். என்ன விஷயமா?
என் கல்யாண விஷயமா? அப்படி போடு. யாரு பையன்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். அப்பாக்காகத்தான் நான் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சேனே தவிர எனக்கு துணியும் ஆர்வம் இல்ல. என்னால அவருக்கு கொடுக்க முடிந்த சந்தோஷம் இது மட்டும்தான். உன் முன்னாள் புருஷன் ஒருத்தனை வச்சுக்கிட்டு மொத்த ஆண்மகனையும் எடை போடாத அருணா. இப்போ உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்றவர் நல்லவராவும் இருக்கலாம்ல. யாரு கண்டா? ஆனா இவருக்கும் இது 2வது ஆட்டம் தான். முதல் மனைவி அவனோடய ஓடிட்டாளாம். பரஸ்பர ஒப்புதல்ல விவாகரத்து வாங்கினவரு. சரி, இதுல என்னோட ஆலோசனை எந்த விஷயமா தேவை? அந்த மனுஷன் தன்னை பத்தின எல்லா உண்மைகளையும் ஒழிக்காம சொல்லித்தான் பொண்ணு கேட்டாரு. வீடு கட்டின வகையில தான் வாங்கியிருக்கும் கடன் உட்பட எதையுமே மறைக்கல. அப்பா அவரை பத்தி நல்லா விசாரிச்சு பார்த்து திருப்தி ஆயிட்டாரு. ஆனா எனக்கு தான் மெல்லிய மயிர் முழங்கையில ஒட்டிக்கிட்டு உறுத்துமே அந்த மாதிரி ஒரே ஒரு உணர்வு. எல்லா நாணயத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு. அந்த இன்னொரு பக்கத்தை பார்க்காம கல்யாணம் பண்ணிக்க யோசனையா இருக்கு. இன்னொரு பக்கம்னு எதை சொல்ற? அவரோட முதல் மனைவியத்தான். அந்த பொண்ணு ஓடித்தான் போனாளா, இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனையில பரஸ்பர ஒப்புதலுக்கு சம்மதிச்சாளா? அவ பக்கத்து நியாயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு தோணுது. அந்த பொண்ணு யாரு என்னன்னு நாசூக்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவளோட பிறந்த வீட்டு விலாசத்தை கூட கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க அப்பாவை போய் ஒரு முறை பார்த்தேன். அவர் நான் யாருன்னு தெரிஞ்சதும் பதறிட்டாரு. அவர் மனைவிக்கு தான் பொண்ணு விவாகரத்து வாங்கின விஷயமே தெரியாதாம். என்னை கூட்டிட்டு பக்கத்துல இருந்த கோயிலுக்கு போனாரு. என் பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? அவ இப்போ அவரோட மனைவி இல்ல, சட்டப்படி பிரிஞ்சவ. அவளால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. என் முன்னாள் மாப்பிள்ள நல்லவர் தான். உனக்கு பண கஷ்டம் இல்ல, அப்புறம் என்ன, கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருமா. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போ உண்டுன்னு சொல்லி அம்பாள் பிரசாதத்தை வாஞ்சியோட எனக்கு கொடுத்தாரு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு வேற ஏதோ பிரச்சனையால் தான் புருஷனை பிரிஞ்சிருக்கணும்னு தோணுது. அந்த தகப்பனுக்கு பிறந்தவ நிச்சயமா நல்லவளா தான் இருக்கணும். ஓடி போயிட்டாங்கிற பழி எதனாலேயோ அவ மேல சுமத்தப்பட்டிருக்கணும். அந்த மனிதர் தான் பொண்ணையும் தப்பா சொல்லல, மருமகனையும் உயர்வா தான் பேசினாரு. உனக்கு பண கஷ்டம் இல்ல, அப்புறம் என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு அவர் சொன்ன ஒரு வரி எனக்கு ஏதோ ஒரு தகவல் சொல்றாப்புல இருக்கு. பண கஷ்டம் வந்துட்டா அப்ப சந்தோஷம் போயிடுமா? எனக்கு ஒண்ணுமே புரியல பால்கி. ஒரு முறை நான் ஏமாந்ததே ஆயுசுக்கும் போதும்னு தோணுது. அப்பாக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு முறை கஷ்டப்பட எனக்கு சக்தி இல்ல. இந்த விஷயத்துல ஒரு தெளிவு ஏற்பட்டாதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, இல்ல நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துறதான்னு நான் ஒரு முடிவுக்கு வரணும். எனக்கு உன் உதவி தேவை பால்கி. அந்த பொண்ணு எதனால புருஷனை விட்டு பிரிஞ்சா? இதை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? பால்கி அவளையே பார்த்தான். உலகம் எவ்வளவு சிறியது என்று தோன்றியது அவனுக்கு. 10ஆம் வகுப்பில் துவங்கி பொறியியல் செகண்ட் இயர் படிப்பு முடிய ஒன்றாகவே ஒரே வகுப்பில் படித்தவர்கள் உத்தியோகம் கிடைக்கும் நிலையில் தான் பிரிந்தார்கள். அருணாவுக்கும் வேலை கிடைத்தது, ஒரு நல்ல கம்பெனியில். படிப்பு முடிந்த கையோடு உடனடியாக அவளுக்கு சொந்தத்திலேயே ஒரு வரனை முடித்து விட்டார் அவளது அப்பா. அந்த மாப்பிள்ளைக்கு அவள் வேலைக்கு போவது பிடிக்கவில்லை. தேவையில்லை என்று கூறிவிட்டான். கல்யாணமான சில மாதங்களிலேயே அவள் வாழ்க்கையில் புயல் வீச துவங்கிவிட்டது. பெங்களூர் வந்த புதிதில் வாரம் ஒரு முறையாவது அவளிடம் பேசி ஆறுதல் சொல்வான். வேலை சுமையில் நாளாக பேசுவது குறைந்துவிட்டது. திடீரென்று அவள் தன் வீட்டு அழைப்பு மணியை அழுத்துவாள் என்பதை அவன் நினைத்தும் பார்க்கவில்லை. அதைவிட ஆச்சரியம், காற்று ஒரு தீப்பெட்டியை சாய்க்க அதை தொடர்ந்து வரிசையாக எத்தனை சரிவுகள். பொருளாதார வீழ்ச்சி என்கிற விஷயம் ஒரு குடும்பத்தில் ஏற்படுத்திய பாதிப்பு வரிசையா எத்தனை பேரை அதில் சம்பந்தப்படுத்தி சிக்கலில் ஆழ்த்திவிட்டது. பொருளாதார வீழ்ச்சியால் ரஞ்சனிக்கு வேலை போனதால் வெங்கட்டின் பொருளாதாரத்தில் சிக்கல். கஷ்டம் வரும்போது பொறுமையும் விவேகமும் தேவை. அவனிடம் அது இல்லை. வழக்கம் போல ஒரு சராசரி ஆண் என்ன செய்வானோ அதை செய்து கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று ரஞ்சனியை பிறந்த வீட்டுக்கு அனுப்பினான். அவளுக்கு அடைக்கலம் தந்த காரணத்தால் பால்கியின் திருமணத்தில் சிக்கல். மாதவியின் தடுமாற்றம் இன்னும் மாறவில்லை. அதே வெங்கட் பணத்துக்காக பசையுள்ள மற்றொரு பெண்ணை மணமுடிக்க நினைக்க அந்த பெண் பால்கியின் தோழி. விதியின் விளையாட்டை ரசித்தான் அவன். என்ன பால்கி, என்ன யோசனை? அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? அது முடியுமான்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் இல்ல, உண்மையில என்ன நடந்ததுன்னு அந்த பொண்ணு சொன்னாதான் நம்புவியா, இல்ல நான் சொல்லலாமா? அப்படின்னா அந்த பொண்ணை உனக்கு தெரியுமா, இல்ல உனக்கு குறி சொல்ல தெரியுமா? அவள் வியப்போடு கேட்டாள். அந்த பொண்ணு யாரோடைய ஓடி போயிட்டதா அவ புருஷன் சொன்னான்னு சொன்னல, அந்த யாரோ வேற யாரும் இல்ல, நான் தான். அருணா ஒரு வினாடி திகைத்தாலும் பிறகு நான் நம்ப மாட்டேன் என்பது போல் சிரித்தாள். என்ன சிரிக்கிற? நம்பிக்கை இல்லையா அவனுக்கு? அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க அப்பா வச்சு பார்த்தா அவர் நிச்சயமா தப்பா அவளை வளர்த்துக்க மாட்டாருன்னு தோணுது. அதே நேரம் எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். கடவுளே வந்து தப்பு செய்யினா கூட நீ செய்ய மாட்ட. எதனாலே உனக்கு இந்த பழின்னு விவரமா சொல்லு பால்கி. அவன் சட்டென நெகிழ்ந்தான். இந்த நம்பிக்கை ஏன் அம்மாவுக்கும் மாதவிக்கும் ஏற்படவில்லை என தோன்றியது.
ஒரு சிறிய பெருமூச்சுடன் அவன் ரஞ்சனிக்கு நிகழ்ந்தவற்றையும் அவளுக்கு தான் சில மாதங்கள் அடைக்கலம் கொடுத்து தன் வீட்டில் தங்க வைத்திருந்ததையும் விவரமாக சொன்னான். அவன் சொல்ல சொல்ல வெங்கட்டை பற்றி அவளது சந்தேகம் உறுதியாயிற்று. அவன் தன் அப்பாவிடம் பேசும்போது அணிந்திருந்த முகமூடி கிழிந்து அதன் உள்ளிருந்து சந்தர்ப்பவாத நரியொன்று எட்டி பார்த்ததை உணர்ந்தாள் அவள். அருவருப்பில் அவள் முகம் மாறியது. நல்ல காலம், அப்பா பணம் எதுவும் அவனிடம் கொடுத்து விடவில்லை. மனைவியின் ஊதியம் எதிர்பாராமல் நின்று போன ஒரே காரணத்தினால் அவளை பணம் கேட்டு பிறந்த வீட்டுக்கு அனுப்பியவன் எப்படி ஒரு ஆணாக இருக்க முடியும்? இவனை நம்பி எப்படி மணப்பது? நாளை அப்பாவிடமும் பணமில்லாமல் போகலாம். அப்படியானால் இவளையும் பணம் கேட்டு விரட்டி விடுவானா? இவளால் முடியாமல் போனா வேறு ஒரு பணக்கார பெண்ணை மூன்றாவதாக மணக்க தயாராவானா? சட், என்ன பிழைப்பு இது! வேண்டாம். அப்பாவிடம் சொல்லி ஏற்பாடுகளை அடியோடு நிறுத்தச் சொல்ல வேண்டியதுதான். உலகத்தில் நல்ல ஆண்களுக்கா பஞ்சம்? இதோ இந்த பால்கியை போல் நல்லவர்கள் 4-5 பேராவது இருக்க மாட்டார்களா என்ன? அதில் ஒருவன் கிடைத்தால் மணப்பது, இல்லையா கிடைக்கும் வரை காத்திருப்பது. அவள் அப்பாவின் எண்களை கைபேசியில் அழுத்தினாள். கணிப்பொறியில் ஆழ்ந்து போய் பணியாற்றிக் கொண்டிருந்த ரஞ்சனி அருகில் யாரோ வந்து நிற்பதை உணர்ந்து நிமிர்ந்தாள். பால்கி ஒரு பெண்ணோடு நின்றிருந்தான். வா பால்கி, இன்னைக்கு லேட்டா வந்தியா? காத்தால ஒரு ரூமுக்கு போனேன், வரலன்னாங்க. ஆமா, அப்புறம் ரஞ்சனி, இவங்க அருணா உன்னை பார்க்கணும்னு சென்னையில இருந்து வந்திருக்காங்க. என்னையா? ரஞ்சனி அருணாவை வியப்புடன் பார்த்தாள். அருணா வேற யாரும் இல்ல, உன் எக்ஸ் புருஷன். அடுத்ததா கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கிற பொண்ணுதான். கல்யாண பத்திரிக்கை உன் அப்பாவுக்கு கூட கொடுத்தாராமே. ரஞ்சனி லேசான அதிர்ச்சியை மறைத்துக் கொண்டு அருணாவை பார்த்தாள். வாழ்த்துக்கள். அவள் கரம் பற்றி குலுக்கினாள். நன்றி, ஒரு தவறான பந்தத்துல சிக்க இருந்த என்ன காப்பாத்தினதுக்கு. ரஞ்சனி முகம் மாற அவளை பார்த்தாள். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க பக்கத்து நியாயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அன்பு காட்ட மனுஷங்க இருந்துட்டா வறுமை கூட இனிமையா இருக்கும்னு நம்புறவன் தான். நான் தான் தவற மறைக்க மனைவிக்கு ஓடுகாலி பட்டம் கொடுக்கிற மகானுபாவரை இப்பத்தான் நான் பாக்குறேன். போதும்பா, ஒரு முறை ஏமாந்தது போதும். நான் அப்பாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. பால்கிய நானும் பள்ளி பருவத்துல இருந்தே நண்பர்கள். கடவுள் புண்ணியத்துல நான் வந்த வேலை சுலபமா முடிஞ்சிருச்சு. அவனே உங்க பக்கத்து நியாயத்தை சொல்லிட்டான். இருந்தாலும் உங்களை ஒரு முறை பார்த்துட்டு கிளம்பலான்னு தான் இங்க வந்தேன். பார்த்துட்டேன், கிளம்புறேன். நான் போய் அருணாவை அனுப்பிட்டு வரேன். பால்கி அருணாவை அழைத்து கொண்டு கிளம்பினான். அவன் சென்ற சற்று நேரத்தில் அவளது இன்டர்காம் அடித்தது. ரஞ்சினி, உனக்கு போன். ஆபரேட்டர் இணைப்பு கொடுக்க ரஞ்சனி பேசினாள். பேச பேச அவள் முகம் மாறியது. போனை வைத்த பிறகு சற்று நேரம் சோர்ந்து போய் அமர்ந்தாள். பிறகு எழுந்து தனது உடனடி மேலதிகாரியிடம் அரை நாள் விடுப்பு எழுதி கொடுத்துவிட்டு கிளம்பினாள். என்ன ரஞ்சினி, போன் வந்ததும் உடனே கிளம்புற? யாருக்காவது உடம்பு சரியில்லையா என்ன? தோழி ஒருத்தி கேட்டாள். அதெல்லாம் இல்லையே, எனக்கு தான் ஒரே தலைவலி, அதான். அடுத்த நாளும் அவள் அலுவலகம் வரவில்லை. அதற்கடுத்த நாள் அவளது ராஜினாமா கடிதம் வந்தது. பால்கி அதிர்ந்தான். என்ன ஆயிற்று அவளுக்கு? அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவளது கைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. வீடும் பூட்டி இருந்தது. அன்னைக்கு ஒரு போன் வந்துச்சு பால்கி சார். பேசினப்புறம் ரொம்ப டல்லாயிட்டாங்க. 6 நாள் லீவ் எழுதி கொடுத்தவங்க உடனே ராஜினாமா கடிதம் அனுப்பியிருக்கான்னு. கண்டிப்பா அந்த போன்ல தான் ஏதோ ஒரு காரணம் ஒளிஞ்சிருக்கணும். ரஞ்சனியின் தோழி சொல்ல பால்கி உடனே ஆபரேட்டரிடம் ஓடினான். அன்னைக்கு எந்த நம்பர்ல இருந்து ரஞ்சனிக்கு போன் வந்துச்சுன்னு பார்க்க முடியுமா? ஒரு நிமிஷம் சார். அவள் மின்திரையில் பதிவாகி இருந்த எண்களை பார்த்தாள். அதில் ஒரு எண்ணை அவனிடம் கூறினாள். பால்கியின் முகம் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. அன்றிரவு அம்மாவிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. என்னடா, பத்திரிக்கை டிசைன் பார்த்து ஓகே சொன்னாதானே அடிக்க கொடுக்க முடியும். வழக்கப்படி உறவுகளுக்கு கொடுக்க கொஞ்சம் மஞ்சள் பத்திரிக்கை நாங்க அடிச்சுக்கிறோம். உனக்கு வேண்டியவங்களுக்கு கொடுக்க கார்டு அடிச்சிடலாம். ரஞ்சினிட்ட என்னம்மா சொன்ன? இவன் கேட்டதும் மறுமுனை அதிர்ச்சியில் மௌனித்தது. சொல்லுமா, என்ன பேசுன? அதையும் அவளே உங்ககிட்ட சொல்லிருப்பாளே. அவ எதுவுமே சொல்லல. நீ பேசினதா கூட சொல்லல. 2 நாளா ஆளை காணுமேன்னு பார்த்தா அவளுக்கு கடைசியா வந்த போனு உங்ககிட்ட இருந்து தானே நம்பரை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அவளை எங்க விரட்டி அனுப்புனமா? நான் ஒன்னும் விரட்டலடா. எனக்கு என்ன ஆசையா? எல்லாம் உன் நல்லதுக்காகத்தான். அப்படி என்ன என் நல்லதுக்காக அவட்ட பேசின? ரஞ்சினிக்கும் உனக்கும் ஏதோ இருக்கும்னு மாதவி சந்தேகப்படுறா. ரஞ்சினி உன் வீட்டை விட்டு போயிட்டா கூட இன்னும் உன் ஆபீஸ்ல தான் வேலை செய்யறா. அவ அங்க இருக்கிற வரைக்கும் என்னால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு என்கிட்ட அழுதா. நம்ம வீட்டுக்கு வாழ வர போற பொண்ணு அழுதுகிட்டே வரக்கூடாதுன்னா ரஞ்சனிய வேற வேலை பார்த்துட்டு போ சொன்னேன். ஒரு பொண்ணோட நீ ஒரே வீட்டுல இருந்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த பொண்ணு பெருந்தன்மையோட சொல்றா. கல்யாணத்துக்கு முன்னாலே எப்படி வேணா இருந்திருக்கட்டும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ரஞ்சனி எங்க சந்தோஷத்துக்கு தடையா இருக்க கூடாதுன்னா அவ சொல்றதும் நியாயம் தானடா. நீ நல்லவன் தான்டா. ஆனா உபகாரம் செய்ய போய் தேவையில்லாத பழிய தலைமையில போட்டுக்கிட்டு நிக்கிற. அதான் ரஞ்சனிட்ட பேசினேன்.
அவன் கண்களை மூடி உதட்டை கடித்து ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டான். என்ன மனிதர்கள் இவர்கள் என்ற வெறுப்பும் அருவருப்பும் ஏற்பட்டன. தன் வருமானத்தை நம்பி மட்டுமே வாழற ஒரு அப்பாவி பொண்ண உங்க சுயநலத்துக்காக வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடிக்க சொல்லி விரட்டி அடிச்சிருக்கீங்களே. நீங்கள்லாம் பொன் வர்க்கம் தானா? பொண்ணுதான் பெண்ணுக்கு எதிரின்னு நிரூபிச்சிட்டீங்களே. மகா பாவத்தை பண்ணிட்டு நியாயம் பேச உனக்கு எப்படிமா மனசு வருது? நீ செய்யறதாண்டா தப்பு. பனைமரத்துக்கு அடியில நின்னு பால் தான் குடிக்கிறேன்னு யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னா எப்படி? உன்னை பெத்து வளர்த்த எனக்கே உன் காரியம் பயமா இருக்குன்னா உன்னை முன்ன பின்ன தெரியாம உனக்கு கழுத்தை நீட்ட போற பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? கட்டிக்க போறவ சந்தோஷத்தை விட அந்த எவ்வளோ ஒருத்தியா உனக்கு முக்கியமா போயிட்டா? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக என் நற்குணங்களை இழக்க நான் தயாரா இல்லம்மா. என் மேல நம்பிக்கை இல்லாதவ என்னை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். அந்த பொண்ணுக்கு ஏதாவது உயிர்கொல்லி நோய் இருந்தா எனக்கு கட்டி வைப்பியா? பயப்பட மாட்டேன். நானும் இப்ப பயப்படுறேன். சந்தேகங்கிறது மிகப்பெரிய உயிர்கொல்லி வியாதி. அது இருக்கிற பொண்ண நான் எப்படி கட்டிக்க முடியும்? என்னால முடியாது. முதல் முறை நான் வேணான்னு சொன்னப்போ ரஞ்சினி தான் அவசரப்படாதன்னு சொல்லி என் முடிவை மாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா. இனி என் முடிவை மாத்திக்க நல்ல காலம் அவளும் இல்ல. இந்த கல்யாணம் நடக்காதுமா, சொல்லிடு. அவன் மேற்கொண்டு அம்மா பேசுவதற்குள் போனை வைத்தான். கணிப்பொறியை இயக்கி தனது மின்னஞ்சல் பெட்டியை திறந்தான். ரஞ்சனியின் மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு கடிதம் தட்டச்சு செய்ய ஆரம்பித்தான். நீ மிகப்பெரிய தியாகிதான், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் உன் தியாகத்தில் என் அம்மாவுக்கு ஒரு பயனும் தரப்போவதில்லை. அதே நேரம் எனக்கு நீ பெரிய உபகாரம் செய்திருக்கிறாய். ஒரு பெரிய நரகத்தில் விழ இருந்த என்னை காப்பாற்றி இருக்கிறாய். இந்த ஜென்மத்தில் மாதவியை மணமுடிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. உன் ராஜினாமா ஏற்கப்படாது. உன் தியாகத்தை இதோடு நிறுத்தி கொண்டு உடனடியாக திரும்பி வந்து வேலையில் சேரப்பார். எனக்கு உண்மையிலேயே ஏதேனும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உடனே பதில் அனுப்பு. கல்யாண விஷயத்தில் நான் வேறொரு நல்ல முடிவெடுத்திருக்கிறேன். அது குறித்து உன்னிடமும் பேச வேண்டும். நீ வராவிட்டால் ஒரு நல்ல தோழியை இழந்துவிட்ட குற்ற உணர்வோடு அலைந்து கொண்டிருப்பேன். கடிதத்தை அவளது மின்னஞ்சலுக்கு அனுப்பிவிட்டு தன் மொபைலை எடுத்து அருணாவுக்கு போன் செய்தான். சொல்லு பால்கி. அடுத்த வினாடி தொடர்பில் வந்தாள் அருணா. என்னாச்சு அருணா? அவங்க கிட்ட சொல்லியாச்சா? எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா? சத்தியம் பண்ணான். பொண்டாட்டி ஓடித்தான் போயிட்டா, நம்புங்கன்னு அழுதான். வேணும்னா அவங்க அப்பாவே கூட கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்டான். அவங்க அப்பாவை யாருக்கு தெரியும்னு இவனே ஒரு ஆளை செட்டப் பண்ணி கூட்டிட்டு வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? எங்களுக்கு அவங்க அப்பாவை தெரியாதா என்ன? உன் சங்காத்தமே வேணாம், போயிட்டு வான்னு அனுப்பிட்டாரு அப்பா. உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட போறேன்னா உதார் விட்டான். போடு, எனக்கு உனக்கு எதிராக சாட்சி சொல்ல உன் முதல் மனைவியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லவும் ஆடி போயிட்டான். அப்ப போனவன் தான் இது வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்ல. அப்பாதான் கொஞ்சம் தோண்டு போயிட்டாரு. 2வது முறையா உன்னை படுகுழியில தள்ள பாத்துட்டேன்னு கண்ணு கலங்கிட்டாரு. கவலைப்படாதீங்கப்பா, உலகத்துல நல்லவங்களுக்கு பஞ்சம் இல்ல. அப்படி ஒருத்தன் கிடைக்கிற வரைக்கும் நாம பொறுமையா காத்திருப்போம்னு சமாதானப்படுத்தினேன். உன் அப்பாட்ட சொல்லு, அப்படி ஒரு நல்லவன் இந்த வார இறுதியில உங்க வீட்டுக்கு வருமான்னு. அப்படியா? நீ எப்போ ஜோசியெல்லாம் கத்துக்கிட்ட? அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு கேள்வி. என்ன கல்யாணம் செஞ்சுக்க உனக்கு ஆட்சேபனை எதுவும் இருக்கா? இதுக்கு பதில் சொல்லிட்டா வார கடைசியில உங்க வீட்டுக்கு வர சௌகரியமா இருக்கும். மறுமுனையில் அருணா ஸ்தம்பித்து போனாள். நேருக்கு நேர் இப்படி ஒரு கேள்வியை அவனிடம் இருந்து அவள் எதிர்பார்க்கவில்லை. வாயெடுத்து போயிற்று அவளுக்கு. தனக்குள் ஓடிய உணர்வுக்கு என்ன அர்த்தம் என புரியாமல் திகைத்தாள். என்னாச்சு பால்கி உனக்கு? திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? ஆமா, திடீர்னு தான் தோணுச்சு. கடவுளே வந்து தப்பு செய்ய சொன்னாலும் நான் தப்பு செய்ய மாட்டேன்னு அன்னைக்கு நீ சொன்னதை நினைச்சேன். அப்புறம்தான் இந்த முடிவு. என்னை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணாலதான் என் கூட கடைசி வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். நீ சரின்னு சொன்னா எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைப்பா. உன்னை பொக்கிஷமா நான் நினைப்பேன், சந்தோஷமா வச்சுப்பேன். அருணாவின் மனசு படபடத்தது. நிச்சயமாக இந்த உணர்வுக்கு பெயர் சந்தோஷம்தான். பால்கியை மாதிரி ஒரு கணவன் கிடைக்க கொடுத்தல்லவா வைத்திருக்க வேண்டும். உனக்கு என்ன ஸ்வீட் பண்ணி வைக்கட்டும் பால்கி? லேசாய் வெட்கம் படர்ந்த குரலில் கேட்டாள் அவள். பால்கியின் முகம் மலர்ந்தது. நீ எது கொடுத்தாலும் அது எனக்கு இனிப்புதான். வரும்போது ரஞ்சினியும் கூட்டு வா. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும். பால்கி மாதவிக்கும் தனக்கும் நடந்த திருமண நிச்சயதார்த்தம் பற்றியும், மாதவியின் சந்தேகம், அம்மா செய்த தவறு, அம்மாவின் கோரிக்கையை ஏற்று ரஞ்சனி ராஜினாமா கடிதம் கொடுத்துவிட்டு எங்கோ போய்விட்டது, தான் அவளுக்கு அனுப்பிய மின்னஞ்சல் கடிதம் என அனைத்து விஷயங்களையும் விவரமாக அவளிடம் கூறினான். குடும்ப வாழ்க்கைக்கு மிகப்பெரிய எதிரியே சந்தேகம்தான். கணவன் மனைவி 2 பேர்கிட்டையும் இருக்கக்கூடாத விஷயம் அது. ரஞ்சனி நிச்சயம் வந்துருவான்னு நினைக்கிறேன். மாதவியை என்னால மணந்து கொள்ள முடியாதுங்கிறதையும் அம்மாட்ட தெளிவா சொல்லிட்டேன். எனக்கான பொண்ணை நானே தேர்ந்தெடுத்துட்டேன்னு உங்க அப்பா கிட்ட பேசினப்புறம் அம்மாட்ட சொல்ல போறேன். மாதவியை நினைச்சு நான் பரிதாபப்படுறேன் பால்கி. எப்பேற்பட்ட வாழ்க்கையை அவ இழந்திருக்கா. ரஞ்சினியோட மின்னஞ்சல் முகவரி கொடு பால்கி. நானும் அவளுக்கு ஒரு கடிதம் அனுப்புறேன்.
ஓகே, மொபைல் அனுப்புறேன். பால்கி சந்தோஷமாக போனை வைத்தான். அடுத்த நிமிடம் அவனது மொபைல் அடித்தது. திரையில் ரஞ்சனியின் பெயர் தெரிய பால்கி சட்டென எடுத்து பேசினான். சாரி பால்கி, உன் மனசை புண்படுத்தணும்னு எனக்கு எந்த நோக்கமும் இல்ல. என்னால யாருக்குமே சங்கடம் வேண்டாமேன்னு தான் ராஜினாமா கொடுத்துட்டு கிளம்புனேன். இப்ப எங்க இருக்க? சென்னையில அப்பா வீட்டுல தான் இருக்கேன். அவர்கிட்ட சொல்லிட்டியா வேலையை விட்டுட்டதா? இல்ல, ஒரு வாரம் லீவ்ல வந்திருக்கிறதா சொன்னேன். அதுக்குள்ள வேற வேலை ஏதாவது கிடைக்குமான்னு நம்பிக்கை. மரியாதையா லீவ் முடிஞ்சு பெங்களூர் வந்து சேரு. உன் ராஜினாமா லெட்டர் என் டேபிளுக்கு தான் வந்திருக்கு. அதை வாபஸ் வாங்கிட்டு லீவ் லெட்டரா எழுதி கொடுத்துட்டு வேலையில சேரு. இதுக்கு மேல அசட்டுத்தனம் பண்ண வேண்டாம், புரிஞ்சுதா? அது இல்ல பால்கி, நீ சம்மதிச்சா நான் உனக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல போறேன். என்ன விஷயம்? முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணு, வேலையை விட மாட்டேன்னு. சரி, சத்தியம். அருணாவைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சந்தேக பிசாசெல்லாம் நமக்கு சரிப்படாதுன்னு அம்மாட்ட தீர்மானமா சொல்லிட்டேன். அருணாவோட அப்பாவை வர சனிக்கிழமை பார்த்து பேச போறேன். அருணாவுக்கு முழு சம்மதம். உன்னையும் கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டிருக்கா. நல்ல காலம், நீ சென்னையில தான் இருக்க. நான் அங்க வந்ததும் என்னோட வா. ஞாயிற்றுக்கிழமை நாம 2 பேரும் சேர்ந்தே பெங்களூர் வந்துருவோம். ரஞ்சனி முகம் மலர்ந்தாள். ரொம்ப நல்ல முடிவு பால்கி. மனசு நிறைய நான் உங்களை வாழ்த்துறேன். வாழ்த்துனா மட்டும் போதாது, கூடிய சீக்கிரம் நாங்களும் உனக்கு வாழ்த்து சொல்ற சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். அதுக்கு என்ன, நீயும் அருணாவும் சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல ஆளா பார்த்து கொடுக்க மாட்டீங்களா என்ன? அப்பா முகத்துல நான் மறுபடியும் சந்தோஷத்தை பார்க்கணும். கல்யாணங்கிற பேரால மறுபடியும் நான் அவரை கஷ்டப்படுத்த மாட்டேன். இனி ஒரு வரன் தேட அவருக்கு சக்தி இல்ல. நான் உங்க 2 பேரையும் நம்புறேன் பால்கி. காயங்கள் எல்லாம் உனக்கு தெரியும். பணவெறியோ சந்தேகமோ இல்லாத ஒரு நல்ல மனுஷன்தான் வேணும் எனக்கு. எனக்காக நீங்களே வரன் தேடுங்க. யார சொன்னாலும் கழுத்தை நீட்ட நான் தயார். பால்கி நெகிழ்ந்து போனான். போனை வைத்த அடுத்த நிமிடம் முதலே தோழிக்கு ஏற்ற நல்லவனை தேட ஆயத்தமானான்.